ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் 122வது மெய்நிகர் மேடையில் இப்போது தொடங்கப் போகிறது. முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்து பாட குமரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தின் இணை செயலாளரான ஜார்ஜ் அவர்களை தமிழ்த்தாய் வாழ்த்த பாட அழைக்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 322வது மெய்நிகர் மேடை நிகழ்ச்சி இன்று தத்துவ உரையாடலாக நிகழவிருக்கின்றது. இந்த நிகழ்வில் வெப்பெக்ஸ் நேரலையிலும் முகநூல் நேரலையிலும் இணைந்திருக்கக்கூடிய எல்லா தோழமை நெஞ்சங்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளி தன்னுடைய இடைவிடாத தொடர் பயணத்தில் இன்று 322வது மேடையை அமைத்திருக்கிறது. இம்மேடையில் 63வது தத்துவ உரையாடல் நிகழப்போகிறது. அடுத்த நிகழ்வாக இசைப்பாடல் பாட கலை இலக்கிய பெருமன்ற திருவாரூர் மாவட்ட செயலாளரும் அங்கு மிக அருமையாக கலை இலக்கிய பெருமன்றத்தை கட்டி காத்தவருமான தன்னுடைய தேன் குரலால் தோழர்களை மயக்குகிற நம் இசைக்குயில் நீடாமங்கலம் சந்திரசேகர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 322வது மெய்நிகர் மேடை மிகவும் சீரும் சிறப்பும் நடத்தி வருகிற அண்ணன் கங்கா அவர்களையும், அதே போன்று 63வது தத்துவ உரையாடலில் நம்ம எல்லாம் மிக சிறப்பாக பகவத்கீதை பற்றி சொல்ல வருகின்ற ஐயா டரன் சாமுவேல் அவர்களையும், நிகழ்விலே தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களையும், ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சைமன் அவர்களையும், நிகழ்வில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அண்ணன் ஜார்ஜ் அவர்களையும், அன்பிற்குரிய ஆதிராமன் அவர்களையும் எல்லோரையும் வருக வருக என வரவேற்று, இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு வாரமா எனக்கு சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தொல்லையா இருக்கு. என்னுடைய குரல் இன்னைக்கு பாடலா இருக்காது, ஒரு கவிதை மாதிரிக்கு தான் சொல்ல போறேன். இருந்தாலும் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு ஒரு பாரதிதாசனுடைய பாடல், கடைசியில பாரதிதாசன் பாடல் முடிகிற போது ஆரம்பத்திலேயே நம்ம அத ஒரு பாடலை பாடுறோம். கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. அலைமாக்கடல் நிலம் வாழ் உண்ணும் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனததிகாரம் நிறுவுவாய். அலைமாக்கடல் நிலம்பானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனததிகாரம் நிறுவுவாய். கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, புகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழாம். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதாம்,
மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவாம் பழியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிதுவதாம். மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் என்னும் நினைவாம் உலகால உமது தாய்மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழாம். உலகால உமது தாய்மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழாம். கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவேன் புகைவாள் ஒரு புலியே உயர்குணமேவிய தமிழாம். கலையே வளர் தொழில் மேவிடு கவிதை புனை தமிழாம். கடலே நிகர் படை சேர்க்கடு விடை நேர் கருவிகள் சேன். கலையே வளர் தொழில் மேவிடு கவிதை புனை தமிழாம். கடலே நிகர் படை சேர்க்கடு விடை நேர் கருவிகள் சேன். நிலமே உணுதானிய நிறைவூதியம் அடைவாய் நிதி நூல் உரை நிசநூல் மிக வரைவாய் மிக வரைவாய். நிலமே உழு நவதானிய நிறைவூதியம் அடைவாய் நிதி நூல் உரை நிசநூல் மிக வரைவாய் மிக வரைவாய். கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவேன் புகைவாள் ஒரு புலியே உயர்குணமேவிய தமிழாம். தலையாகிய அறமே புரி சரிநீதி உதவுவாய் சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய். தலையாகிய அறமே புரி சரிநீதி உதவுவாய் சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய். இலையே உணவிலையே கதி இலையே என்னும் எளிமை இனிமேல் இல்லை எனவே முரசறைவாய் முரசறைவாய். இலையே உணவிலையே கதி இலையே எனும் எளிமை இனிமேல் இல்லை எனவே முரசறைவாய் முரசறைவாய். கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவேன் புகைவாள் ஒரு புலியே உயர்குணமேவிய தமிழா. நன்றி நன்றி. சந்திரசேகர் மிக அருமையாக கொடுமைகளை எதிர்த்து போராட வாளெடுக்க வேண்டும் என்று தமிழா என்று மிக அருமையாக பாடினீர்கள். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு அருமையான பாடல். ஜீவானாவா சிந்தனை பள்ளி பல தொடர் உரையாடல்களை தொடர்ந்து நடத்தி வருவதை நாம் அறிவோம். இவற்றின் மூலமாக நமக்கு மிகவும் தேவையான சித்தாந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன என்பதையும் நாம் அறிவோம். இந்த வரிசையில் நாம் மதிப்புக்குரிய அண்ணன் முத்துமோகன் அவர்கள் எழுதிய இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற நூலின் தொடர் உரையாடலும் நடைபெற்று வருகிறது. அவ்வகையில் அந்நூலின் 18வது உரையாடல் இன்றைக்கு நிகழவிருக்கிறது. இன்றைய உரையாடலின் தலைப்பு இந்திய வரலாற்றில் பகவத்கீதை என்பதாகும். இத்தொடர் உரையாடலை மாதத்தில் 2 முறை ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்காக நடத்தி தருபவர் நம் அருமை தம்பி பெரன்ஸ் சாமுவேல். கல்கத்தா சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக திகழும் அவர் ஜீவானாவா சிந்தனை பள்ளியிலும் ஒரு விசிட்டிங் புரொஃபஸராக வந்து கொண்டிருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவேன். இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற தொடர் உரையாடலை திட்டமிடும் போதே இவ்வுரையாடலுக்கு தலைமை தாங்குவதற்கு பொருத்தமாக நம் பேராசிரியர் நா. ராமச்சந்திரனை அவர்களை தலைமை ஏற்று நடத்தும்படி ஆலோசித்தோம். தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பிரமண்டத்தின் மாநில செயற்குழு உறுப்பினரும் பேராசிரியர் நாவா ஆய்வு குழுவின் இயக்குனரும் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியின் நாட்டார் தலைவராகவும் நாட்டார் வழக்காட்சியல் ஆய்வு மையத்தின் இயக்குனராகவும் நீண்ட காலம் பணியாற்றி
ஓய்வு பெற்றவர். தமிழ்நாட்டின் நாட்டார் வழக்காற்றியல் அறிஞர்களுள் ஒருவரான ராமச்சந்திரனை நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி தரும்படி அன்புடன் வேண்டுகிறேன். இனிய தோழர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியினுடைய 63வது தத்துவ உரையாடல். அதில் 18வது தொடர் உரையாக இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற அண்ணன் முத்துமோகன் அவர்களுடைய நூல் குறித்து நாம் பேச இருக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று 18வது இப்போதுதான் தொடங்கின மாதிரி இருக்கு. 17 கூட்டங்களை நிறைவு செய்து இப்பொழுது 18வது கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இதனுடைய சிறப்பு, அண்ணனுடைய இந்த நூலினுடைய சிறப்பு என்பது, நாம திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அது புதிய புதிய செய்திகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது என்பது. அதிலும் குறிப்பாக தம்பி முனைவர் டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் இந்த உரையை தருகின்ற போது இந்த நூலினுடைய வீச்சு இன்னும் அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த ஒவ்வொரு உரைகளும் நமக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னா, ஒவ்வொரு உரைகளையும் தொகுத்து டெரன்ஸ் நூலாக்கம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த நூலாக்கம் செய்வதற்கு எல்லா வகையிலும் என் போன்றவர்கள் உதவியாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஏன்னா அந்த இது அவ்வளவுமே, இதுக்கு முந்தைய உரைகளும் சரி, மார்க்ஸ் அம்பேத்கர் தத்துவ உரையாடல் என்கின்ற நூலானாலும் சரி, இந்த நூலாலும் சரி, அது அந்த உரைகள் எல்லாவற்றையும் தொகுத்து நூலாக்கம் செய்வது ரொம்ப முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அதற்கான முயற்சியில் தம்பி ஈடுபட வேண்டும் என்பது பேரவா நிச்சயமாக உதவி செய்கிறோம். அடுத்ததாக, இந்த கடந்த உரையில சாங்கியம் வைதிகத்தினுடைய பிரதான மல்லன், இந்த பிரதான மல்லன்கிற வார்த்தையே சங்கரர் கொடுத்த வார்த்தை, முதல் எதிரி அப்படிங்கிறது. அது சொல்றதற்கு அவருக்கான சில காரணங்கள் இருக்கின்றன. சாங்கிய தத்துவம்ங்கிறது இந்தியாவில் ரொம்ப பழமையான தத்துவம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் என்று இருக்கிறேன். அது ரொம்ப செல்வாக்கு பெற்ற ஒரு தத்துவமாகவும் விளங்கி இருக்கிறது. அதனுடைய முதல் ஆசிரியர் கபிலர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கபிலருடைய கருத்துப்படி, அதாவது சாங்கியத்தினுடைய கருத்துப்படி, கடவுள் என்ற கருத்தே கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். உலகம் எப்போதும் நிலவி வருவது, தோற்றமும் முடிவும் அதற்கு இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டது. அப்புறமா நமக்கு தெரியும், வழக்கமாக போல வைதீகம் என்பது தமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தத்துவங்களையும் கபலீகரம் செய்து கொள்வது கடந்த கால வரலாற்றுல நாம தொடர்ச்சியாக பார்க்கலாம். சாங்கியத்துக்கும் அந்த நிலை நிகழ்ந்தது. அதுல குறிப்பாக ஈஸ்வர சாங்கியம் என்கின்ற ஒன்றை உருவாக்கி கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக அது மாற்றப்பட்டது என்பதையும் கடந்த கால வரலாறு நமக்கு சொல்கிறது. அதாவது அதிகமாக இதை பயன்படுத்தியது வைணவ தத்துவம், சாங்கியத்தை பயன்படுத்தியது. பகவத்கீதை, அதாவது கிருஷ்ணரை முன்னிலைப்படுத்தி சாங்கியமும் வேதாந்தமும் சமநிலையில் இருப்பதாக காட்டக்கூடிய முயற்சிகளை
மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வைணவத்துடன் சாங்கியத்தை சம்பந்தப்படுத்துவதுதான் பிரதானமாக நிகழ்ந்தது வைதீகத்தினுடைய ஒரு தந்திரம் இது. ஆனா வைதீக சிந்தனையுடைய மிகவும் பிரபலமான ஒரு தத்துவவாதி ஆதிசங்கரர். சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த முயற்சியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தவறு அப்படிங்கிறாரு. நிச்சயமாக வைதீகத்தையும் இந்த சாங்கியத்தையும் இணைக்கவே முடியாது, அதை சமநிலைப்படுத்த முடியாது அப்படிங்கிறது அவருடைய வாதம். அதாவது அதனால தான் சொன்னாரு. ஏன்னா சாங்கியம் அப்படிங்கிறதே வைதீகத்தினுடைய பிரதான மல்லன் அப்படின்னு அவரு பேசுறார். அப்போ நாம என்ன யோசிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த வைதீகவாதிகள் சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இந்திய தத்துவ வரலாற்றுல சாங்கியத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆஸ்திக தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்திகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேதாந்தத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட தத்துவம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ஆஸ்திகம் அப்படின்னுடைய பொருள் அதுதான். இது சரியா அப்படின்னு முத்துமோகனனை விவாதிக்கிறார். சங்கரர் தான் இந்த சாங்கியத்தை வேதாந்தத்தை சமநிலைப்படுத்த முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். சாங்கியத்தினுடைய முதல் கருத்தாக்கம், சாங்கியத்துல ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா பிரகிருதி அப்படிங்கிறது முதல் கருத்தாக்கம். அதுதான் பிரகிருதி என்று நம்ம இன்னைக்கு பொருள் அப்படின்னு பேசுறோம் மார்க்சியவாதிகள். பிரகிருதி அப்படிங்கிறது ஏறக்குறைய அதுதான் பிரகிருதி, இயற்கை, பூமி என்கின்ற பொருள். அப்போ என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் உற்பத்தி செய்வது இயற்கை, எல்லாவற்றையும் உற்பத்தி செய்வது பூமி. இது இந்த உற்பத்தி அப்படிங்கிறத பிரகிருதி அப்படின்னு சொல்லுகின்ற போதே முதன்மையான செயல் அப்படின்னு பொருள் முத்துமோகனன் எழுதுறார். அதாவது அப்ப நாம இப்ப எந்த முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா, பூமியை பிறப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாட்டிலிருந்து முகிழ்த்த ஒரு தத்துவம் தான் சாங்கிய தத்துவம் அப்படிங்கிற அப்படிதான் தோன்றி இருக்க வேண்டும்ங்கிறது முத்துமோகனனுடைய முக்கியமான கருத்து. அப்போ இங்க அடுத்தது இந்த சாங்கியம் என்கின்றது பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம். அதுதான் சாங்கியத்தினுடைய சிறப்பு அம்சம். எவல்யூஷன் அப்படிங்கிறத அது அக்செப்ட் பண்ணுது. எவல்யூஷனை அக்செப்ட் பண்ணுகின்ற போதே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கடவுள் கொள்கை இவையெல்லாம் மறுதளிக்கப்படும். கருத்து முதல்வாதம் என்பது மறுதளிக்கப்படும். அதுதான் ரொம்ப அடிப்படையானது. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, பிரகிருதி அப்படிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அது ஒரு பெண்பால் சொல். முத்துமோகன் ரொம்ப தெளிவாக அதை சொல்கிறார். பூமி, இயற்கை, பெண், தாய், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொல்லாடல்கள் எல்லாமே இந்த பூமி, இயற்கை, பெண், தாய் பற்றிய அந்த தெய்வங்களை பற்றி இதையெல்லாம் சொல்கிறார்கள். இந்த தெய்வங்களுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது விவசாயத்தோடு தொடர்புடையது. இதனுடைய நிறம் பார்க்கும்போது கரும்பச்சையும் நீலமும், கருநீலம் அப்படிங்கிறது. அப்ப பிரகிருதி என்பது தன்னிச்சை தன்மை கொண்டது அப்படிங்கிறது. எனவேதான் நாம மார்க்சியர்கள் சொல்லுவோம், சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள்ல பலர் மார்க்சியத்திற்கு புறம்பாக சில விஷயங்களை அவர்கள் மார்க்சியவாதிகளை
கிரிட்டிசைஸ் பண்ணுவது, சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படவில்லை, இயற்கையை அப்படியே மாற்றுவதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். இயற்கையை பயன்படுத்தி கொள்ளுதல்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சாங்கியம்ங்கிறது அதனால விவசாயம் என்பது பூமியை நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, மனித சமூகமும் பிற உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் நிலத்தை பண்படுத்தி விவசாயத்தை கொண்டு வருகிறோம், விவசாயம் செய்கிறோம். அதனால இயற்கை மனிதனுக்கு வழங்குகிறது. அதே மனிதர்கள் இயற்கையையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். எப்படி இயற்கை நமக்கு பயன்படுகிறதோ அதே மாதிரி நாம் இயற்கைக்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம பொதுவாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ சாங்கியம் அப்படிங்கிறது முத்துமோகனனுடைய கருத்துப்படி பார்த்தா அது விவசாய பின்புலம் கொண்டதாக கருதலாம் அப்படிங்கிறது அண்ணனுடைய ஒரு தெளிவான கருத்து. இது வரைக்கும் நாம பார்த்தோம். இன்றைய உரையில் தம்பி டெரன்ஸ் அவர்கள் இந்திய வரலாற்றில் பகவத்கீதை கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு, மிக கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. பகவத்கீதை என்கின்ற இந்த எங்க பார்த்தாலும் சில விவசாய வணிகம் நடக்கக்கூடிய நிறுவனங்கள், மருத்துவமனைகள் அல்லது ஆயுர்வேத மருத்துவமனைகள் போன்றவற்றில எல்லாம் பார்த்தா பகவத்கீதையினுடைய முக்கியமான கொட்டேஷன்ஸை தொகுத்து அவங்க ஒட்டியிருப்பாங்க. இப்படி இதுதான் அவர்கள் பகவத்கீதையினுடைய கருத்துக்களை பரப்பக்கூடிய விதம். அவற்றையெல்லாம் நாம ரொம்ப கூர்மையாக நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த 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 ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியலை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டும். இதன் அடிப்படையில் நாம இப்பொழுது இந்திய வரலாற்றில் பகவத்கீதை என்ற தலைப்பை பற்றி கேட்கலாம். ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய சைமன் நம்ம தம்பி டெரன்ஸ் சாமுவேலை இப்போ பேசுவதற்கு அழைப்பார். நன்றி ராமச்சந்திரன். மிக அழகாக இன்றைய தத்துவ உரையாடல் எப்படி ஏற்கனவே நடத்தப்பட்ட பல தத்துவ உரையாடல்களோடு தொடர்புபடுத்தி எல்லோரையும் ஒரு தயார் நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த தலைமுறையை தந்ததற்கு நன்றி. அடுத்தபடியாக சாந்திநிகேதன் தத்துவ பேராசிரியர், பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எழுதியவரும், ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் ஒரு புரொஃபஸராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் தம்பி டெரன்ஸ் சாமுவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய உரையை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பை செய்து கொண்டு வருகிற சைமன் அண்ணனுக்கும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாடல் பாரதிதாசனுடைய அந்த பாடலை பாடிய தோழர் சந்திரசேகர் அவர்களுக்கும், தொடர்ந்து நல்ல ஒரு ராமச்சந்திரன் எப்பொழுதுமே அந்த போன நம்ம உரையாடல்ல என்ன பேசணும் அப்படின்னு சொல்றது குறித்த ஒரு திரும்ப ஒரு 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 பிரீஃபான ஒரு விஷயத்தை கொடுத்து, சுருக்கத்தை கொடுத்து அது இன்றைய அந்த உரையாடலுக்குள்ளாக எடுத்து செல்வது வழக்கம். அந்த விதத்தில் ராமச்சந்திரன் அவர்களுடைய அந்த பழைய விஷயங்களை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் அந்த சாங்கியம் குறித்த விஷயங்களை அவர்கள் திரும்ப பேசினாங்க இன்னைக்கு. அதுக்கடுத்து இன்றைய சூழல்ல இன்றைய உரையாடல்ல நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த தலைப்பு முத்துமோகன் சார் எழுதிய அந்த புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு 4 பக்கம் 3.5 பக்கங்கள் உள்ள ஒரு விஷயம்தான். ஆனா அதுல உள்ள அடர்த்தி என்பது அந்த 3.5 பக்கங்கள்ல உள்ள அடர்த்தியான ஒரு விஷயங்கள். இந்த விஷயங்களைத்தான் இன்றைய உரையாடல நம்ம பேச இருக்கிறோம். இந்திய விடுதலை இயக்க காலகட்டத்துல அல்லது இந்திய வரலாற்றுல
பகவத்கீதை எந்த விதமான பணியை ஆற்றி இருக்கிறது, அது எப்படி வந்து குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டுல இந்திய விடுதலை காலகட்டத்தின் போது அதற்கு எவ்வாறு இந்த ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அது எவ்வாறு இவ்வளவு பிரபலமானதாக மாறியது, அதற்கான அடிப்படைகள் என்ன, அதற்கான சமூக அடிப்படை என்ன, அதனுடைய அந்த பகவத்கீதையினுடைய உள்ளடக்கம் என்பது எந்த மாதிரியாக புனைந்து இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் அது செயல்படுத்தப்பட்டது, இதற்கு முன்னதாக விடுதலை போற அந்த காலகட்டத்துக்கு முன்னதாக உண்மையாகவே பகவத்கீதை ரொம்ப பிரபலமானதாக இருந்ததா, மக்கள் மத்தியில் மிக செல்வாக்கு கொண்டதாக இருந்திருக்கிறதா, இது போன்ற சில முக்கியமான கேள்விகள். அதோடு மிக பேசிக்கான ஒரு கேள்வியிலிருந்து இந்த பகுதியை முத்துமோகன் சார் ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, இந்து மதத்தினுடைய புனித நூல் என்ன அப்படின்னு சொல்ற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. என்ன இதுல இந்து மதத்தினுடைய புனித நூல் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அது இந்து மதம் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையாகவே வந்து ஒரு புனித நூல் மையப்படுத்தப்பட்ட ஒரு மதமாக தொடக்க காலத்திலிருந்து இருந்ததா அப்படின்னு சொன்னா, அதுக்கு வேத காலகட்டத்துல வந்து அதற்கான அந்த வேதங்களை முக்கியத்துவப்படுத்தி வேதங்கள்ல தான் வந்து அனைத்து உண்மைகளும் இருக்கின்றன, என்ன அது ஒரு ஸ்ருதி, என்ன அது எழுதப்படாத ஒன்று, அது வந்து ஆதி அந்தம் இல்லாத ஒன்று, அது மனிதனால் எழுதப்படாதது, இது போன்ற சில கருத்துக்களை அவர்கள் இந்த வேதம் அப்படின்னு சொல்ற விஷயங்களுக்கு மிக அழுத்தமாக கொடுத்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். ஆனா இந்த இடைக்கால கட்டத்துக்கு வரும் பொழுது பார்த்தோம்னா அதை தொடர்ந்து நிறைய மாற்றங்கள் நடக்கின்றன. என்ன அப்படின்னு சொன்னா, தாந்திரிகம் ஒரு பக்கம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது, மறுபக்கம் புராணங்கள் வந்து மக்களை வந்து ரொம்ப எளிதில் அடையக்கூடிய விஷயங்களாக நிறைய புராணங்கள் இயற்றப்பட்டன. என்ன அவைகள் வந்து வேதங்களில் குறிப்பிடப்பட்ட கடவுள்களை தவிர்த்த பிற கடவுள்களை அவர்கள் வந்து பேசினாங்க, அந்த புராணங்கள் எல்லாமே பேசியது. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இன்றைய சூழல்ல வந்து நம்ம இந்து மதத்தினுடைய புனிதமான நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு பலவிதமான பதில்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, வேதங்கள் இந்து சமயத்தின் புனித நூல் என்பது 4 வேதங்கள் அப்படின்னு சொல்றது. இன்னொரு பக்கம் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல நம்ம ராமாயணம், மகாபாரதம் போன்ற விஷயங்களை கூட புனித நூல்கள், இந்து சமயத்தினுடைய புனித நூல்களாக பேசுகிற விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான நிறைய வேறுபாட்டு தன்மைகள் என்பது இந்து மதத்தினுடைய புனித நூல் என்பது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் நம்மளுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நூல் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது என்று சொல்ல முடியாத அளவுக்கு வெவ்வேறு நூல்களை மக்கள் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம வந்து 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் வரும் பொழுது ஆரிய சமாஜம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து அது வந்து வேதங்கள் என்பதை முன்னிலைப்படுத்தியது. அதற்கு அடுத்த நிலையில வந்து நம்ம பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, வேதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லாம வேதாந்தத்தை வந்து அல்லது உபநிடதங்களை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த போக்கு இருந்தது. உபநிடதங்களுக்கு செல்வோம் அப்படின்னு சொல்ற, உபநிடத கருத்துக்களை திரும்ப வந்து பேசுறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இங்கு பிரம்ம சமாஜத்தில் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த ராமாயணம், மகாபாரதம் போன்ற அந்த இதிகாசங்களும் கூட ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டன. என்ன தர்மம் குறித்து இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசுவதற்காக இந்த ராமாயண, மகாபாரதம் போன்றவையும் கூட புனித நூல்களாக பேசப்பட்டன. அதற்கு அடுத்த நிலையில இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது கீதை என்பதும் கூட கீதையும் ஒரு மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. அது ஒரு புனித நூலாக இன்று கருதப்படுகிற அளவுக்கு இருக்கிறது. அதுல குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல நம்ம வந்து நிறைய உரைகள் வெளிவந்ததை நாம் பார்க்கிறோம். கீதைக்கான பல உரைகள், திலகர் எழுதிய உரை, காந்தி எழுதிய உரை,
அரவிந்த கோஷர் எழுதிய உரை என்ன, அப்புறம் ராதாகிருஷ்ணன், விவேகானந்தர், அப்புறம் நம்ம தமிழ் சமூகத்தில் பாரதி, இது போன்ற நிறைய மக்கள் வந்து கீதைக்கு உரைகளை எழுதினார்கள். உரைகளை எழுதி அதை ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்ற விஷயமும் நம்ம பார்க்கிறோம். சரி, ஆனால் நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த இந்து மதத்தினுடைய புனித நூல் என்ன என்பது வந்து ஒரு மிக சிக்கலான விஷயமாகவே இருந்திருக்கிறது. அது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட நூலும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு புனித நூலாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பின்னால வந்து அது வந்து வேறு வேறு நூல்களும் கூட இந்து சமயத்தின் புனித நூல்களாக அறியப்பட்டன அப்படின்னு சொல்றது. இதை குறிப்பாக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த ரிடல்ஸ் இன் இந்துயிசம், ரிடல்ஸ் இன் இந்துயிசம் என்ற நூல்ல வந்து இந்த 7வது அத்தியாயம் அதை நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அம்பேத்கர் அந்த அந்த டெக்சுவலா உள்ள அந்த பிரச்சனைகளை வந்து மேலெழுப்பி கொண்டு வருவார். அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்ருதி அப்படின்னு சொல்லி இந்து மதத்துல வந்து 2 முக்கியமான கூறுகள், 2 முக்கியமான நூல் தொகுப்புகள் அப்படின்னு சொல்றது. ஒண்ணு வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ஸ்மிருதி அப்படிம்பாங்க. இந்த ஸ்ருதி என்பது மனிதர்களால் எழுதப்படாது, சனாதனமானது, ஆதி அந்தம் இல்லாதது அல்லது நித்தியமானது. ஏன்னா இது இது இதை வந்து இதன் அடிப்படையில் தான் பிற விஷயங்கள் பேசப்பட வேண்டும் என்பது போன்ற ஒரு ஒரு அடிப்படை தன்மையை கொண்ட விஷயமாக ஸ்ருதி என்பது அறியப்பட்டது. இந்த ஸ்மிருதி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா சமூக ஒழுங்கு, அதே போல சமூகத்தினுடைய நியதி, சமூக நியதி அல்லது நடைமுறை விதிகள் போன்றவற்றை பேசுபவைகளாக ஸ்மிருதிகள் இருந்தன. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஸ்ருதி என்று அறியப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேதத்தில் உள்ள ஒரு 4 பகுதிகள், ஒவ்வொரு வேதமும் 4 பகுதிகளை கொண்டதாக அறியப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதங்கள், பிராமணங்கள், ஆரண்யகங்கள், அதுக்கப்புறம் உபநிடதங்கள். இந்த 4 பகுதிகளை வந்து ஒவ்வொரு வேதம் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த 4லயும் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்ருதி லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லல. அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, பிராமணங்களையும் சங்கீதங்களையும் மட்டுமே முதல்ல வந்து ஸ்ருதிகளாக ஏற்றுக்கொண்ட தன்மை ஒன்றை பார்க்கிறோம். இது முழு வேதமுமே வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல ஆதி காலகட்டங்கள்ல இது பேசப்படலாம். ஆனால் பின்னால கொஞ்சம் கொஞ்சமா வரும் பொழுது என்ன, ஒரு காலகட்டத்துல வந்து ஸ்மிருதியும் ஸ்ருதி, அதாவது சமூக ஒழுங்கு பேசுகிற அந்த நூல்களுமே வந்து ஸ்ருதி இலக்கியங்களாக அறியப்பட்டன. இவைகளும் வந்து அடிப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லவையாக சொல்லப்பட்டன. அப்புறம் கொஞ்சம் வர்றோம் அப்படின்னு சொன்னா, புராணங்கள் காலகட்டத்துக்கு வரும் பொழுது புராணங்களும் கூட இந்த மாதிரியான அடிப்படை தன்மை கொண்டவை, அவைகளுமே வந்து ஸ்ருதி. ஈவன் புராணங்கள் வந்து ஸ்ருதிக்கு மேலானவை அப்படின்னு சொல்லிட்டு கூட சில இடங்கள்ல வந்து பதிவுகள் இருக்கின்றன. அப்புறம் தாந்திரிக மரபு அப்படின்னு சொல்லி வர்றோம் அப்படின்னு சொன்னா, கல்லுக்கப்பட்டர் போன்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, வேதமும் தாந்திரிகமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி பேசுவாங்க. ஆக அவை 2மே வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள். ஆக இந்த வரலாற்று காலகட்டத்துல வந்து வேதம், இந்து மதத்தினுடைய வேதம் அல்லது அடிப்படையான ஒரு நூல் அப்படின்னு சொல்றது வந்து தொடர்ந்து மாற்றங்களுக்குள்ளாக வந்திருப்பதை பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அவருடைய அந்த ரிடல்ஸ் இன் இந்துயிசம் என்ற நூலிலையும் அதை குறிப்பிட்டிருப்பார். ஆனால் இப்ப நம்ம இந்த இதுக்கு வரும் பொழுது, நம்ம இந்திய வரலாற்றுல குறிப்பாக விடுதலை இயக்க காலகட்டத்திற்கு வரும் பொழுது, இந்த பகவத்கீதை வந்து ஒரு புதிய விதமான ஒரு விளக்கத்தை பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கர்ம மார்க்கம் அப்படின்னு சொல்லி கீதை பேசுகிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட விஷயத்தை இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் ஒரு புதிய விளக்கத்துக்கு உட்படுத்துகிறார்கள். கர்மம் அப்படின்னு சொல்றது வந்து செயல்படுகின்ற மார்க்கம் அப்படின்னு சொல்றது. ஆனா கீதையிலேயே வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம முந்தைய உரையாடல் எல்லாம் பார்த்த மாதிரி, கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே அவர் என்ன சொல்லுவாருன்னா, எந்த விதமாக நீங்க வந்து என்னை வழிபட்டாலும் என்னை நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுல வந்து பக்தி மார்க்கமாக இருக்கலாம், கர்ம மார்க்கமாக இருக்கலாம், ஞான மார்க்கமாக இருக்கலாம். எல்லா மார்க்கங்களுமே வந்து அதுல உள்ளடக்கமான விஷயங்களாகத்தான் பகவத்கீதையில பேசப்பட்டன. அது பகவத்கீதையினுடைய அந்த அமைப்பை வந்து நம்ம
தெரிஞ்சிருப்போம் நம்மளுக்கு. என்ன அது எப்படி அப்படின்னு சொன்னா, மகாபாரத யுத்தம் நடக்கின்ற சூழல்ல வந்து அந்த கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு, பாண்டவனாகிய அர்ஜுனருக்கு இந்த உபதேசங்களை கொடுக்கிற விஷயங்களாக இந்த மகாபாரதத்தில் இந்த பகுதி, கீதையினுடைய பகுதி அமைந்திருக்கிறது அப்படின்றது. அப்படின் பொழுது இதுல வந்து நிறைய மார்க்கங்கள் பேசப்பட்டாலும், அனைத்து மார்க்கங்களுமே பேசப்பட்டாலும், கர்ம மார்க்கம் என்பதற்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்திய விடுதலை சூழலில் இந்த விஷயம் வந்து பகவத்கீதை என்பது மிக விரிவாக, மிக பிரபலமானதாக அனைவராலும் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது. சரி, இந்த கர்ம மார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கர்மம் அப்படின்னு சொல்ற கர்ம மார்க்கம் அப்படின்னு சொல்றது உண்மையாகவே வந்து செயல்படுகின்ற விஷயத்தை தான் குறிப்பிடுகிறதா? மனிதர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற விஷயத்தை தான் இன்று அந்த மாதிரியாக அறியப்பட்டிருக்கிறது. என்ன கர்மம் அப்படின்னு சொன்னா செயல்படுதல் அப்படின்னு சொல்றது. உண்மையாகவே இந்த செயல்படுதல் என்பது, இந்த கர்மம் என்பது உண்மையாகவே இதே இந்த பொருள் அடக்கத்தை கொண்டதாக தான் ஆதி காலத்திலிருந்து, வேத காலத்திலிருந்து என்ன இந்திய சூழலில் அறியப்பட்டு வந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுவும் இல்லை. கர்ம மார்க்கம் என்பதற்கான பல விளக்கங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, கர்மமாக அறியப்பட்டது வேத காலகட்டத்துல அறியப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, யாகங்களை வளர்ப்பது, யாக மந்திரங்களை உச்சரிப்பது, என்ன அதுக்கான என்ன அது அது யாகங்கள் சம்பந்தமான விஷயங்களை செய்வது, இந்த விஷயங்கள் தான் கர்ம மார்க்கமாக அறியப்பட்டன. அதற்கு எதிர்நிலையில் ஞான மார்க்கம் என்பது வைக்கப்பட்டது. ஞானத்தின் மூலமாக பிரம்மனை அடைதல் அப்படின்னு சொல்றது. இது வந்து முதல் சூழல்ல, முதல் காலகட்டத்துல வந்து வேத காலகட்டத்துல கர்மம் என்பதற்கு யாகங்களை வளர்த்தல், யாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்தல், யாக மந்திரங்களை ஓதுதல், இது போன்ற விஷயங்கள் தான் வந்து கர்ம மார்க்கமாக அறியப்பட்டது. ஆனால் இந்த ஸ்மிருதி இலக்கியங்கள் வரும் பொழுது, தர்ம சூத்திரங்கள், சாஸ்திரங்கள், ஸ்மிருதி இலக்கியங்கள் வரும் பொழுது, மனுஸ்மிருதி ஆகியவைகள்லாம் வரும் பொழுது கர்மம் அப்படின்னு சொல்றது அறியப்பட்டது என்னன்னா, இந்த 4 வர்ண அமைப்புக்குள் என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சுய தர்மத்தோடு செயல்படுவது, அந்தந்த வர்ண அமைப்புக்குள்ளாக அந்த வர்ணத்திற்கு விதிக்கப்பட்ட செயல்பாடுகளை செய்வதுதான் செயல்பாடு அப்படின்றதாகத்தான் அறியப்பட்டிருக்கிறது. ஆனா 20ஆம் நூற்றாண்டுக்கு வரும் பொழுது இதுல ஒரு பெரிய ஒரு நியூ இன்டர்பிரிட்டேஷன் ஒண்ணு புதுசா கொடுக்குறாங்க. இது உண்மையாகவே பகவத்கீதையில இருக்குதா அப்படின்னு சொல்றது இன்னும் ஒரு என்ன கேள்விக்குரிய விஷயம். 20ஆம் நூற்றாண்டுல வந்து பகவத்கீதையினுடைய அந்த கர்ம மார்க்கத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இது வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துல வந்து என்ன எவ்வாறு வந்து பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு எதிரான ஒரு அரசுரிமை போராட்டத்தை எப்படி வந்து அவர்கள் செய்தார்களோ, அதை வந்து பிரிட்டிஷ் என காலனியத்திற்கு எதிரான ஒரு இந்தியர்களின் ஒரு செயல்பாட்டு தன்மையாக, தேச விடுதலையில் அவர்கள் வந்து பங்கேற்க வேண்டும். எவ்வாறு அர்ஜுனன் வந்து கௌரவர்களுடன் போராடி அரசுரிமைக்காக எவ்வாறு போராடினானோ, அதுபோல இந்தியர்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக அரசுரிமையை பெறுவதற்கான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஒப்பீடு செய்யப்பட்டு, இந்த இடத்துல வந்து கர்மம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு புதிய ஒரு விளக்கம் என்பது கொடுக்கப்படுகிறது. அது என்னன்னா, ஒரு பொது நலனுக்காக செயல்படுவது, தேச விடுதலைக்காக செயல்படுவது அப்படின்னு சொல்ற ஒரு புதிய ஒரு விளக்கம், ஏன்னா தேச நலனுக்காக போராடுவது அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு புதிய ஒரு விளக்கம் என்பது கர்ம மார்க்கத்திற்கு இங்க 20ஆம் நூற்றாண்டுல கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரியான விளக்கங்கள் எதுவுமே 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால இல்லை. தேசம், ஈவன் நம்ம அலாசியஸ் தோழர் அவர் எழுதிய அந்த புத்தகத்தை நம்ம வாசிப்போம்னாலும் அந்த விஷயங்களை புரிய முடியும். என்ன நேஷனலிசம் வித்தவுட் அ நேஷன் இன் இந்தியா, ஒரு தேசம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமே கூட இல்லை. ஆனா ஒரு தேசியம் என்பது இருக்கிறது, தேசிய உணர்வு என்பது மட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த அலாய்சியஸ் அவர்களும் அந்த நூல்ல பேசுறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு தேசம் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல வந்து 18ல இருந்து தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு மத்திய வரைக்கும் உள்ள 20ஆம் நூற்றாண்டினுடைய குறிப்பு ஈவன் 75கள் வரை கூட
இந்திய தேசம் என்பது தொடர்ந்த என்ன மறுவரையறைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். இது வந்து தேசம் என்பதே வந்து ஒரு ஒரு ஜியாகிரபிக்கலான பினிஷ்டு ப்ராடக்டாக 1972-75 தான் வந்து புதிய அந்த வடகிழக்கு மாநிலங்கள் என்ன அதெல்லாம் வந்து உள்ள வர்றது. அப்புறம் வந்து கோவா போர்ச்சுகீஸ் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்து இந்திய மாநிலமாக, இந்திய ஒரு யூனியன் டெரிட்டரியாக உள்ள இணைகிறது. இது எல்லாமே நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஆக வந்து இது என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, இந்த தேசம் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு தொடர்ந்த ஒரு ப்ராசஸ். இட்ஸ் நாட் ஒன் ஈவெண்ட். அது நம்ம வந்து 1940 விடுதலை பெற்றோம் அப்படின்னு சொல்றது வந்து அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட புள்ளியில கூட வைக்க முடியாது அப்படின்னு சொல்றது. தேச வரையறை அப்படின்னு சொல்றதே ஒரு ப்ராசஸாக தான் இந்திய சூழல்ல நடந்திருக்கிறது அப்படின்றது. இதுவே மற்ற சூழல்களிலையும் மற்ற நாடுகளிலையும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். என்ன ஆக இந்த 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல வந்து தேசிய விடுதலை அப்படின்னு சொல்லி ஒரு புதிய விளக்கம் கர்ம மார்க்கத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா தேசம் என்பதே கூட ஏறக்குறைய வரையறை இல்லை. இந்த தேசம் என்ற வரையறைக்கு வந்து அவங்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்ல அந்த ஆதி கால நூல்கள்ல கொடுக்கப்பட்ட விஷயங்களை வந்து அவர்கள் வந்து பாரதம், அகண்ட பாரதம் இந்த மாதிரியான விஷயங்களாக அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். என்ன ஆக இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கிற அந்த விஷயங்களை அந்த தேசம் அப்படின்னு சொல்லி இல்லாத பொழுதே ஒரு தேசிய விடுதலை அப்படின்றதுக்கான ஒரு இடமாக கர்ம மார்க்கம் என்பது வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன அப்படின்னு இப்ப வர்ற நம்மளுக்கு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த சமூக பொது நலனுக்காக செயல்படுதல் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய விளக்கம் 20ஆம் நூற்றாண்டில் பகவத்கீதையில் இருந்து பெறப்பட்ட இந்த கர்ம மார்க்கம் என்ற ஒரு பகுதிக்கு கொடுக்கப்படுகிறதே, இந்த விளக்கம் வந்து இதற்கு முந்தைய அந்த நூல்கள்ல பிரதிகள்ல இருந்ததா? இது மாதிரியான எதுவும், அல்லது கீதையிலேயே கூட இது மாதிரி வந்து என்ன பேசப்பட்டிருக்கிறதா? ஒரு தேச விடுதலைக்காக அல்லது பொது நலனுக்காக போராடுவது அல்லது செயல்படுவது அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் பேசியிருக்காங்களா அப்படின்னு சொன்னா, கீதையிலும் கூட அதற்கான இடங்களை நம்ம பார்க்க முடியாது அப்படின்றதுதான். கீதையில என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரும் அவங்களுடைய வர்ணத்தை சார்ந்து வந்து அவர்கள் போராட வேண்டும், செயல்பட வேண்டும். சத்திரியருக்கு உள்ள இது முக்கியமான விஷயம், அவர்கள் போராடுவது. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த அரசு உரிமைக்காக பாண்டவர்கள் தங்களுடைய அரசு உரிமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர்களுடைய சத்திரியர்களுடைய சுய தர்மமாக அதை வந்து போராடுவது என்பது கூட அங்க அந்த மாதிரி தான் அங்க ஒருவித விளக்கம் பெற்றிருக்கிறது. அதற்கு மீறி வந்து வேற எந்த விளக்கமும் இல்லை. அதுக்கு மீறிய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வர்ணமும் அதனுடைய சுய தர்மத்தோடு செயல்படுவது. ஏன்னா அதாவது பார்ப்பனர் அப்படின்னு சொல்றவங்க வந்து எவ்வாறு செயல்பட வேண்டும், சத்திரியர், வைசியர், சூத்திரர் எல்லாருக்கும் வந்து தொண்டு விடை புரிகிற அந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி தான் வந்து செயல்பாடு அப்படின்னு சொல்றது அறியப்பட்டதே தவிர, ஒரு பொது நலனுக்காக ஒரு தேச விடுதலைக்காக செயல்படுதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து பகவத்கீதையிலையும் கூட எதுவுமே இல்லை. இங்கதான் நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, அப்புறம் ஏன் வந்து எதுவுமே இல்லாத ஒரு விளக்கத்தை, புதிய விளக்கத்தை இந்திய சூழலுக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான கேள்வி. எதற்காக இந்த புதிய விளக்கம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதை வந்து ஏறக்குறைய அவர்கள் வந்து பகவத்கீதையில நடந்த அரசுரிமைக்கான அந்த போராட்டம், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான அந்த போராட்டத்தை இங்க வந்து என்ன இந்துக்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையிலான அந்த அரசுரிமைக்கான போராட்டம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல வந்து ஒப்பீடு பண்ணி என்ன இந்த ஒப்பீடு பண்ணும் பொழுது கர்ம மார்க்கத்துக்கும் ஒரு புதிய விளக்கத்தை அங்க வந்து அவர்கள் கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியாக ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வைதிகம் என்பது இந்த புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இது என்ன நெருக்கடி அப்படின்னு சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சா நம்மளுக்கு நல்லது. ஏன்னா அவர்களுக்கு எந்த விதமான ஒரு புதிய நெருக்கடி என்பது காலனிய காலகட்டத்துல வர்றது அப்படின்னு சொல்றது. அது மார்க்ஸ் அருமையா சொல்றது போலதான். அது
ஆல் தட் இஸ் சாலிட் மெல்ஸ் இன் டு த ஏர் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம்தான். அந்த புதிய ஒரு காலனிய முதலாளித்துவத்தோடு இங்க முதலாளித்துவம் உள்ள கால் பதிக்கும் பொழுது இங்க நடக்கின்ற முக்கியமான சில சமூக மாற்றங்கள், இங்க ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள் சில சாதிகள் அந்த முதலாளித்துவத்தை எப்படி ஏத்துக்கிட்டு மேல கிளம்பி வர்றது, மேல எழுப்பி வருதல் அப்படின்னு சொல்ற இந்த விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் அங்க இந்த சமூக அசைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த சமூக அசைவுகள் தான் இங்கு ஒரு வைதிகத்திற்கு பார்ப்பனியத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றது. ஆனா பார்ப்பனியம் என்பது என்ன, இது காலனியத்தின் மூலமாக அதிகமான லாபங்களை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றது உண்மை என்ன. ஆனால் இந்த அசைவுகள் என்பது, இந்த சமூக அசைவுகள் என்ன, காலனிய முதலாளித்துவத்து உள்ள வரும் பொழுது என்ன, இங்கு சமூகத்தில் நிகழ்ந்த அது ஏற்கனவே இருந்த சமூக அமைப்பில் என்ன, ஒரு பார்ப்பனிய சமூக அமைப்பு, ஒரு வர்ணாசிரம தர்ம சமூக அமைப்பு, ஒரு சாதி சமூக அமைப்புல, படிநிலை அமைப்புல அது ஒரு சில அசைவுகளை அங்க ஏற்படுத்துவது. அந்த அசைவுகள்ல சில குறிப்பிட்ட அந்த சாதிகள் அந்த காலனியம் அளித்த அந்த வாய்ப்புகளை மேற்கொண்டு கொஞ்சம் சமூகத்திலிருந்து சமூக அடித்தளங்கள்ல இருந்து மேல கிளம்பி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பார்ப்பனியத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றதையும் நம்ம புரிய முடியும். அது வெறுமனே நீங்க நம்ம இந்த காலனிய அந்த நாகரீகம் என்ன, அல்லது ஐரோப்பிய நாகரீகம் உயர்ந்ததா, இந்திய நாகரீகம் உயர்ந்ததா அப்படின்னு சொல்லி அந்த விடுதலை போராட்ட காலகட்டத்துல எழுதப்பட்ட நூல்களை எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம திருப்பி வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல இவங்க நெருக்கடியை சந்தித்திருக்கிறார்கள் என்ன, இங்க பார்ப்பனர்கள் எந்த இடத்துல ஒரு பண்பாட்டு ரீதியாக அல்லது சமூக ரீதியாக எந்த இடத்துல நெருக்கடியை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அது என்ன அப்படின்னு சொன்னா, அதுல இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த கேசி பட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தத்துவத்துல கொஞ்சம் பெரிய ஃபேமஸான மனிதராக அறியப்படுகிறவர் என்ன, இந்த நம்ம தத்துவ அந்த சூழல்ல வங்காளத்துக்காரர் அவரு என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, எப்படி வர்ணாசிரம சிதைவு எவ்வாறு ஒரு பழைய இந்துக்கு எப்படி ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறதோ, எவ்வாறு ஒரு பெரிய நெருக்கடியை தருகிறதோ வர்ணாசிரம தர்ம அந்த சிதைவுகள் அப்படின்னு சொல்றது, அதே மாதிரிதான் காலனிய நாகரிகம் வந்தது எனக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவரே ஓப்பனா அதுல பேசுவாரு. இந்த ஒரு நெருக்கடி எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாரு. அந்த நெருக்கடியை நாங்க உணர்றேன், நாங்க எல்லாரும் உணர்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி 1927 இப்ப ரிமெம்பர் கரெக்ட்லி அவர் எழுதிய அந்த கட்டுரை என்ன, ஸ்வராஜ் இன் இந்தியா அப்படின்னு சொல்ற அந்த கட்டுரை என்ன, அந்த கட்டுரையில இந்த விஷயத்த பேசுவார். இதே விஷயத்த காந்தி 1909-10 எழுதிய அந்த என்ன ஹிந்து ஸ்வராஜ் அப்படின்னு சொல்ற அந்த நூலை நம்ம வாசிச்சாலும் இந்த நெருக்கடியை காந்தியும் உணர்ந்தவர். என்னன்னா வர்ணாசிரமத்திற்குள்ள அந்த பெண் என்ன சொல்றது, பெண்களினுடைய அந்த சமூக அந்த தளத்துல பெண்கள் இவ்வாறு மேல வருந்தி வர்றாங்க, இந்த கிராம சமுதாயம் இப்படி மாறுகிறது, இதெல்லாம் குறித்து பயங்கர பதட்டத்தோடு எழுதுறவராக காந்தி இருப்பார். என்ன பயங்கர பதட்டம் அந்த 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 நூலை நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும். ஹிந்து ஸ்வராஜ் அப்படின்னு சொல்ற அந்த நூலை வாசிக்கும் பொழுது இதுல ஒரு பெரிய நெருக்கடி ஒண்ண சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம ஈஸியாக அதை புரிய முடியும். சரி, இந்த நெருக்கடி காலகட்டத்துல அவங்க கீதையை உள்ள வர்றாங்க, கீதையை எடுக்கிறாங்க, கீதையை எடுத்துட்டு அதுக்கு கர்ம மார்க்கம் அப்படின்னு சொல்ற கீதையில பேசப்பட்ட ஒரு விஷயம், அது பல விஷயங்களை கீதை பேசினாலும் பல மார்க்கங்களை பேசினாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் மேலெழுப்பி கொண்டு அதற்கு ஒரு புதிய விளக்கத்தை இங்க நம்ம கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். சரி, இதோடு நம்மளுக்கு முத்துமோகன் சார் எழுப்புகிற முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, கீதை இந்திய வரலாற்றில் உண்மையாகவே பிரபலமானதாக இருந்ததா அல்லது இந்த 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மிக பிரபலப்படுத்தப்பட்டதா அப்படின்னு சொன்னா, சங்கரர், ராமானுஜர் போன்றவர்கள் எல்லாம் கூட கீதைக்கு உரைகள் எழுதியது அப்படின்னு சொல்ற விஷயத்த மத்திய காலகட்டத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படின்னாலுமே
கீதை அப்படின்னு சொல்றது வந்து இந்திய வரலாற்றுல வந்து ஒரு பெரிய முக்கியமான இடத்தை வந்து இந்த டெக்சுவல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுல வந்து ரொம்ப முக்கியத்துவமான இடம்லாம் பெறல. என்ன, வியாசர் எழுதியது மகாபாரதம். இந்த மகாபாரதத்தினுடைய அந்த தொகுப்பு வரலாறு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை வந்து அம்பேத்கர் வந்து அவருடைய அந்த 3வது வால்யூம்ல கொஞ்சம் அதை பேசுவார். என்ன, 3வது வால்யூம்ல என்ன பேசுவார் அப்படின்னு சொன்னா, இந்த பிராமணிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் என்ன பேசுவார் அப்படின்னு சொன்னா, இந்த முதல்ல வந்து வியாசர் அதை வந்து இன்று நாம் மகாபாரதமாக அறியப்படுகிற அந்த விஷயம், அந்த வியாசர் எழுதும்போது அதற்கு பேர் வந்து ஜெயா அப்படின்னு சொல்றது. பின்னதாக வியாசருடைய அந்த அவருடைய சீடர் வைஷம்பாயனா அப்படின்னு சொல்றவரு, இவர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா 8800 அந்த வேர்சஸ் கொண்ட அந்த ஜெயா என்ற ஒரு நூலை அதற்கு உள்ளாக இந்த கீதையை முதல் முறையாக உட்புகுத்தி ஒரு கிட்டத்தட்ட 24,000 வேர்சஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய இன்னொரு பெரிய டெக்ஸ்டாக மாத்தினது வந்து வைஷம்பாயனா அப்படின்னு சொல்ற விஷயத்தை வந்து என்ன பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய அந்த பகுதி 3வது நூல்ல 3வது தொகுதி என்ன அதுல வந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஆக கீதை வந்து உள்ள வந்து செருகப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றத வந்து ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். என்ன, இந்த மாதிரியான உட்செருகப்பட்ட ஒரு கீதை என்பது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்திய சமூக அமைப்புல இந்திய வரலாற்றில் ஏற்படுத்தியதா அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே விடுதலை காலகட்டத்துக்கு முன்னதாக இது ரொம்ப பெருசாக இதை வந்து யாரும் பேசல. ராமாயண மகாபாரதத்தை பத்தி பேசினவங்க கூட என்ன 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கீதையினுடைய உச்சாரம் அல்லது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நிறைய இந்துக்களுடைய வீட்டுகளை நம்ம பார்க்கிறது என்னன்னா கீதா உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது விஷயத்த போட்டு கீதாச்சாரம் அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல இப்படி மாதிரி ஒரு பெரிய போஸ்டர் ஒண்ணு போட்டு அதுல வந்து கீதை என்ன சொல்றது அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் சாரம், கீதையினுடைய சாரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான நிறைய போஸ்டர்ஸ் நிறைய அந்த விஷயங்களை இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்மையாகவே 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாக மக்களிடம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா உண்மையாகவே அது இல்லை அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுக்கு தெரிய வருகிறது. ராமாயண மகாபாரதம் அந்த கதைகள் பேசப்பட்ட அளவுக்கு கீதையினுடைய விஷயங்கள் என்பது ரொம்ப பிரபலமானதாக மக்களிடம் அறியப்படவில்லை அப்படின்னு சொல்றது. சரி, அடுத்து வந்து முத்துமோகன் சார் எழுப்புகிற இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னது அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ் காலனியத்திற்கு எதிராக முதலாக குரல் கொடுத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்ற விஷயம். பிரிட்டிஷ் காலனியத்துக்கு எதிராக முதலாக குரல் கொடுத்தவர்கள் இந்துக்களா அப்படின்ற இன்னொரு கேள்வி. 1857 அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து அந்த சிப்பாய் கழகத்தை செய்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதற்கு முன்னதாகவே பிரிட்டிஷ் காலனியத்துக்கு எதிராக போராடியவர்கள் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் நம்ம தேடி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் அங்க சீக்கியர்கள் அங்க வந்து குறிப்பாக மகாராஜா ரஞ்சித் சிங் அவர் வந்து சீக்கிய ஒரு அரசராக இருந்து அங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தொடர்ந்த போர்களை தொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் அவருடைய வீழ்ச்சிக்கு பின்னதாக சீக்கியர்கள் குழுக்களாக அங்கங்க வந்து ஒரு விதமான கொரில்லா வார்ஃபேர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கங்க ஒரு ஆயுத ஒரு கிளர்ச்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதான் நம்ம பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுகளிலேயே நம்மளுக்கு இதுல வந்துடுற விஷயம். இதே சூழல்ல நம்ம இந்த தெற்க வரும்பொழுது இன்னும் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, தெற்க வந்து இங்க திப்பு சுல்தானுடைய ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த கிளர்ச்சி அப்படின்றது போர் அப்படின்னு சொல்றது இவர் யார் முதல்ல பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து முதல்ல பண்ணது வந்து இது வந்து இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம அதே மாதிரி இந்த வேலூர் சிப்பாய் கழகம் அதை கூட எடுத்துட்டாலுமே சரி, அதற்கு அந்த சிப்பாய் கழகத்துல வந்து எல்லாருமே வந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் உள்ள வந்து அவர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினவர்கள் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு பின்புறமாக அதற்கு ஊக்குவிக்கும் வகையில இருந்தது யாரு அப்படின்னு சொன்னா, அந்த வெள்ளூர் கோட்டையில வந்து இருந்த திப்பு சுல்தானுடைய மகன்களும் அவருடைய குடும்பத்தினரும் இதற்கான உறுதுணையாக இருந்தார்கள். வேலூர் அந்த சிப்பாய் கழகத்திற்கு எதிராக அப்படின்னு சொல்ற விஷயத்தையெல்லாம் கூட நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம்.
ஆக இது முதல்ல வந்து இது வந்து யார் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதலாக கலக குரலை எழுப்பியவர்கள் அல்லது போராட்டங்களை நகர்த்தியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுல வந்து இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்ற விஷயம். இதுக்கு இன்னும் குறிப்பாக இந்த இந்த ஆதிவாசிகளினுடைய போராட்டங்கள் அப்படின்னு சொல்றது என்ன, இங்க வந்து அதே போல இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். ஆக இது வந்து இவைகள்லாம் வந்து தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றன. இதற்கு முன்னதாகவே இந்துக்களுக்கு முன்னதாகவே கூட முஸ்லிம்களும் சீக்கியர்களும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறார்கள். நம்ம எதுக்கு முஸ்லிம்களையும் சீக்கியர்களையும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னா, என்னன்னா சீக்கியர்கள் வந்து அவர்களுடைய அந்த மதத்திற்குள்ளாகவே அவர்களுடைய சமயத்திற்குள்ளாகவே போராடுதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து ஆயுதம் ஏந்திய போராட்டம் அப்படின்னு சொல்றது ஏன்னா இது வந்து அவர்களுடைய சமூகத்திற்குள்ளாகவே இயல்பாக இருந்த ஒரு விஷயம். நம்ம இன்னும் குறிப்பாக நம்ம அந்த சீக்கியத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சீக்கிய மதம் குறித்து பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இது என்ன அப்படின்னா சீக்கியர்களுடைய 5 அடையாளங்கள்ல ஒன்று கிர்பான் அப்படின்னு சொல்றது அறியப்படுகிற அந்த வாள். என்ன, அவர்கள் எப்பொழுதுமே அந்த வாளை வந்து ஒரு அடையாளமாக அவர்கள் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த வாளின் அடையாளம் என்பது அந்த போர்க்குணத்தை ஒத்துக்கொண்ட அந்த சமயமாக அது இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றது. அதே போல சீக்கியத்துல இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு கோட்பாடு என்பது சங்கு சிப்பாயி அப்படின்றவர். அவர் ஒருவர் வந்து மறைஞானியாக இருக்கும் பொழுதும் அவர் வந்து ஒரு போராளியாகவும் சிப்பாயாகவும் அவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து இயல்பாக சீக்கியத்துல இருந்த விஷயங்கள். என்ன, சீக்கிய மதத்துக்குள்ள ரொம்ப இயல்பாக ஆதி தொடங்கியே அவர்கள், ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து வந்து படையெடுப்புகளை இந்தியாவுக்குள்ளாக அந்த கணவாய்கள் அந்த கைபர் போலன் கணவாய்கள் வழியாக உள்ள படையெடுக்கும் பொழுது அவர்கள் முதலாக அவர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து எதிரிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் வந்து எப்பொழுதுமே போர்க்குணம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த நிலையில வந்து நம்ம இஸ்லாத்திலையும் வந்து இது மாதிரியான போர்க்குணம் கொண்ட ஒரு போர்க்குணத்தை அங்கீகரித்த ஒரு சமயமாக என்ன அநீதிக்கு எதிராக கிளர்ந்து எழுகிற அல்லது இந்த ஜிஹாத் என்ற கோட்பாடு குறிப்பாக இது வந்து இஸ்லாத்திலையும் கூட இருந்திருக்கிறது. ஆனால் இந்த விஷயம் வந்து உண்மையாகவே இந்திய அந்த வைதிக மரபுல வந்து யாருடைய விஷயமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா சத்திரிய வர்ணத்தின் விஷயமாக மட்டுமே இருந்திருக்கிறதே தவிர பிற அனைத்து மக்களுடைய விஷயம் ஒரு போராடுகின்ற ஒரு தன்மை அப்படின்னு சொல்றது, மற்றவர்களுக்கு போராடுகின்ற உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சூத்திரர்களுக்கோ வைசியர்களுக்கோ என்ன, இவர்கள் வந்து போராடுவதற்கான உரிமை என்பது அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் போராட்டம் குணம் உள்ளவர்களாக அல்லது ஏற்கனவே வகுக்கப்பட்ட சமூக ஒழுங்குகளை மீறுபவர்களாக இருந்தால் அதுல வந்து அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனைகள் என்பது மிக கொடுமையானதாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த இடத்துலதான் வந்து இந்த இடத்துலதான் நமக்கு வந்து முக்கியமாக எவ்வாறு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை இதற்கு முன் இல்லாத புதிய ஒரு விளக்கத்தை அல்லது இதற்கு முன் இல்லாத பிரபலம் இல்லாத ஒரு தன்மையை இங்க வந்து இந்திய விடுதலை காலகட்டத்துல ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை இந்த பகவத்கீதையில வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றது. சரி, இதுக்கு அடுத்த நிலையில நம்மளுக்கு முக்கியமா ஒரு விஷயம், இதோடு நம்ம இந்த முக்கியமாக முத்துமோகன் சார் எழுப்புகிற கேள்வி, இந்த கேள்வியோடு நம்ம இந்த உரையாடலை வந்து இப்ப நிறைவு பண்ணிக்குவோம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய விடுதலை காலகட்டத்துல வந்து இவங்க வந்து சமூக செயல்பாடு என்ன பொது நலனுக்காக செயல்படுவது போராடுவது அப்படின்னு சொல்றத அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு பின்னதாகவும் இந்த விஷயங்களை அவர்கள் வந்து தொடர்ந்து நிரந்தரமாக இந்த வைதீகம் என்பது இந்த சமூக செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டு விட்டதா, அது ஏற்றுக்கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமானால் அதுவும் இல்லை. என்ன, நம்ம விடுதலை போராட்ட காலகட்டத்திலேயே வந்து நடந்த அந்த வரலாற்று பூர்வமாக நடந்த சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பவுமே வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, எந்த விதமான சமூக சீர்திருத்தங்களுக்கும் இடம் கொடுக்காத ஒரு விஷயமாகத்தான் சனாதனம் என்பது அறியப்பட்டு வந்திருக்கிறது. என்ன, இவர்கள் ஒரு புறத்துல வந்து இவங்க வந்து சமூகத்திற்காக செயல்படுவது, பொது நலனுக்காக செயல்படுவது, தேச விடுதலைக்காக போராடுவது இப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டாலும் அதற்காக கீதையை அவர்கள் வளைத்து, கர்ம மார்க்கத்தை அவர்கள் வளைத்து, புதிய புனைவுகளை விளக்கங்களை அவர்கள் கொடுத்தாலும் மறுபுறம்
அதே காலகட்டத்தில் ஆரிய சமாஜம் மேற்கொண்ட, பிரம்ம சமாஜம் மேற்கொண்ட என்ன இந்த ஒரு சின்ன சின்ன சமூக சீர்திருத்தங்களையும் கூட எதிர்ப்பவர்களாக இந்து மகாசபை, அடுத்து சனாதன தர்ம சபை, இவைகள் எல்லாமே இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். ஆக இந்த கர்ம மார்க்கம் இந்த பொதுநலனுக்காக செயல்படுவது என்பது எதுக்காக அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி. இது உண்மையாகவே சமூக அக்கறை கொண்டதா? என்ன உண்மையாகவே சமூக மாற்றங்களை உண்மையாகவே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா? இந்த கர்ம மார்க்கத்தை இவர்கள் புதிய விளக்கம் கொடுத்தது, புதிய ஒரு இன்டர்பிரேஷன் அவங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்றது உண்மையாகவே சமூக விடுதலை சார்ந்ததா, அல்லது சமூக மாற்றங்களுக்காக அவர்கள் புதிய விளக்கங்களை கொடுத்தார்களா அப்படின்னு சொன்னா இல்லை. அது வெறுமனே அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம், இந்த அரசியல் உள்நோக்கம் கொண்ட விதமாகவே இந்த புதிய விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மீறி இந்த கர்ம மார்க்கம் என்பதற்கு கொடுக்கப்பட்ட இந்த புதிய விளக்கத்தை நிரந்தரமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றது, ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மை என்பது இந்திய சமூக வரலாற்றில் இல்லை அப்படின்னு சொல்றது. ஆக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்காக மட்டும் இந்த கர்ம மார்க்கம் என்பதை இவர்கள் உபயோகித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. இந்த விஷயத்துலதான் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுவது, அதை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னன்னா, அரசியல் விடுதலைக்காக மட்டும் இவர்கள் அரசியல் சனநாயகம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்காக மட்டும் இந்த கர்ம மார்க்கம் என்பது புதிய ஒரு விளக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டதை தவிர, சமூக ஜனநாயகம் அல்லது சோசியல் டெமோக்ரசி என்ற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது இந்த கர்ம மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் என்பவை அந்த இடத்துக்கே அவங்க வரல அப்படின்னு சொல்றது, அல்லது அந்த சமூக ஜனநாயகம், சமூக விடுதலை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த கர்ம மார்க்கத்திற்கு ஒரு முடக்கப்பட்ட ஒரு தன்மை தான் ஒன்று இருந்திருக்கிறது இந்திய வரலாற்று, இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் அப்படின்னு சொல்ற ஒரு உண்மையையும் நம்ம இங்க புரிய முடிகிறது அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த இந்திய விடுதலை சூழல், அந்த விடுதலை போராட்ட காலகட்டத்தில் இந்திய வரலாற்றில் பகவத்கீதையினுடைய அந்த பிரபலமானது செயல்பாடு அல்லது பகவத்கீதைக்கு புதிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது, ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய தன்மையை கொண்டு மட்டுமே இந்த புதிய விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, இதற்கு ஒரு பெரிய சமூக அக்கறை, சமூக விடுதலைக்கான ஒரு அல்லது சமூக மாற்றங்களுக்கான ஒரு தீவிர அழுத்தம் என்பது இந்த புதிய விளக்கங்களுக்குள், பகவத்கீதையில் கொடுக்கப்பட்ட இந்த புதிய விளக்கத்துக்கு உள்ளாக இல்லை அப்படின்னு சொல்ற விஷயத்த மிக தெளிவாக இந்த ஒரு 4 பக்கங்கள்ல முத்துமோகன் சார் ரொம்ப தெளிவாக விளக்குவதை நாம் புரிய முடியும். நன்றி தோழர்களை, இதோடு முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம உரையாடுவோம். நன்றி. நன்றி தம்பி டெரன்ஸ் அவர்கள். மிக அருமையான ஒரு உரையாடலை தந்து பல்கலைக்கழக மாணவர்களை எப்படி ஆய்வுக்காக தயார்படுத்துவீர்களோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு தயாரிப்பில் இன்றைய வகுப்பு அமைந்தது. இன்றைய விவாதத்தை இப்போது தொடங்குவோம். விவாதத்தை தொடங்குவதற்காக இன்றைய நிகழ்வில் தலைமை தாங்கி ஏற்று நடத்தி தரும் அருமை தோழர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ராமச்சந்திரன். வந்துட்டேன். அன்பான தோழர்களே, வழக்கம் போல் தம்பி டெரன்ஸ் அவர்கள் இன்றைய பகவத்கீதை, இந்திய வரலாற்றில் பகவத்கீதை என்கின்ற உரையை மிக சிறப்பாக நமக்கு வழங்கினார்கள். அதனால்தான் நான் முதல்ல சொன்னேன், முத்துமோகனுடைய நூல், அந்த கட்டுரை, அதை பற்றி டெரன்ஸ் பேசுகின்ற போது அவர் ஒரு தத்துவ பேராசிரியர் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் அம்பேத்கரை எல்லாம் சொல்லி அவர் இந்த உரையை மிக சிறப்பாக நிகழ்த்தியிருக்கிறார்கள்.
இதன் மேலான நம்முடைய விவாதத்தை இப்போது தொடங்கலாம். யார் யார் பேச போறீங்கிறது சொன்னா நல்லா இருக்கும். கை தூக்குனா கூப்பிடலாமே. ஆமா, காம்புத்தோழர் இருக்காரா? இல்ல, காமத்தோழர் அவர் கண் ஆபரேஷன், அதனால வரல. ஓ, சரி சரி சரி. வணக்கம், சிவராமன் பேசுறேன். சிவராமன் பேசுவார். பேசு சிவராமன். டெரன்ஸுக்கு அன்பும் வாழ்த்துக்களும். ஒரு முக்கியமான காலத்துல பகவத்கீதை பற்றிய அதனுடைய வரலாற்று தன்மை, எப்படி சுதந்திர போராட்ட காலத்துல அதற்கு முக்கியத்துவம் அளித்து அது பகவத்கீதை செயல்பட்டது, அதே போல இந்த விவாதமும் சுதந்திர போராட்டம் அதை ஒட்டிய காலத்தில் ஏற்பட்ட பகவத்கீதையினுடைய உள்ளடக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம், அந்த கர்மயோகம் அப்படிங்கக்கூடிய அந்த மாற்றத்தை பற்றி சொல்வதாக அவர் சொல்லியிருக்கக்கூடியது. அதுவும் கூட அது வெகு மக்களினுடைய நன்மைக்காகவோ அவர்களுடைய மாற்றத்துக்காகவோ கொண்டு வரப்பட்டது அல்ல, அரசியல் அதிகாரத்துக்காக அது எப்படி பயன்படுத்தப்பட்டது. அரசியல் அதிகாரம் அப்படிங்கும் போதும் வைதீகத்தினுடைய அடிப்படையில் செயல்படக்கூடிய அந்த செயலாளிகளினுடைய அரசியல் அதிகாரத்துக்கு எப்படி வழிபோலியது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடிப்படையாக பகவத்கீதை அந்த 3 யோகங்களை பற்றி சொல்வதாக இருக்கும். ஞான மார்க்கம், தர்ம மார்க்கம், அதே போல பக்தி மார்க்கம். இது ஒவ்வொருவரும் அவரவருக்கு ஏற்றது மாதிரி, ஒவ்வொரு தலைவர்களும் அல்லது சிந்தனையாளர்களும் அவரவருக்கு ஏற்றது மாதிரியான பயன்படுத்தலை அவ்வப்போது செயல்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஞான மார்க்கம் பற்றி சங்கரரும், அதே போல கர்ம மார்க்கம் பற்றி திலகரும் அதை வலியுறுத்தி அந்த சுதந்திர போராட்டத்தில் எப்படி இந்த ஆன்மீக தன்மைகளை கொண்டு செல்வது அப்படிங்கறது அவர் கொண்டு வந்தார். அதுதான் இன்றைக்கு அந்த பிள்ளையார் ஊர்வலங்களாக சமூகத்தில் மிக தீவிரப்படுத்தப்பட்ட ஒரு செயலையும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். அந்த பிள்ளையார் விழாக்களையும் இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் மக்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு வகையில் அது அந்த சமயத்தில் இருந்தாலும் கூட அது இன்றைக்கு ஒரு எதிர்வினையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அடிப்படையாக அம்பேத்கருடைய பகவத்கீதை பற்றிய கருத்துக்களை, அம்பேத்கருடைய பகவத்கீதை பற்றிய கருத்துக்களுக்கு இன்றைக்கு ஒரு வரலாற்று தன்மைகளோடு உதாரணங்களோடு முத்துமோகனனும் விளக்கி இருப்பதையும் அதை டெரன்ஸும் நமக்கு புலப்படுத்தி இருப்பதையும் பார்க்க முடியும். அம்பேத்கர் பகவத்கீதை பற்றிய அந்த உரையாடலில் மிக அடிப்படையான 2 கேள்விகளை அவர் கேட்பார். அவரும் பகவத்கீதை இந்த இந்து இலக்கியத்தில், அது அவர் வரலாற்றில் என்று சொல்ல, இந்த இலக்கியத்துல பகவத்கீதைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது ஒரு இலக்கியமோ அல்லது ஒரு பெரிய தத்துவ உரையாடலையோ அது கொண்டிருக்கவில்லை. மாறாக ஒரு தத்துவத்தினுடைய அடிப்படையில் இந்த சமயத்தையும் அது சார்ந்த நடவடிக்கைகளையும் பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். பிராமணிய இலக்கியம் அப்படிங்கக்கூடிய அவருடைய தொகுப்பில் பகவத்கீதையையும் அந்த பிராமணியத்தினுடைய ஒரு முதன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை அப்படின்ட்டு சொல்லுவதோடு, பகவத்கீதை மிக முக்கியமாக யாருடைய கோட்பாடுகளை பாதுகாப்பதற்காக அது உருவாக்கப்பட்டது, அதோட இக்கோட்பாட்டை ஆதரிக்க வேண்டிய அவசியம் பகவத்கீதைக்கு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கக்கூடிய 2 கேள்விகள். என்ன, யாருடைய கோட்பாடுகளுக்காக பகவத்கீதை ஒரு தத்துவார்த்த விளக்கம் கொடுக்க முன் வந்தது, அதற்கு அடுத்ததாக இந்த மாதிரிப்பட்ட கோட்பாடுகளை அது ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கக்கூடிய இந்த 2 கேள்விகளுக்கு முத்துமோகனன் எப்படி பல்வேறு கேள்விகளை முன்வைத்து
அதை விளக்கங்களாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து டெரன்ஸ் மிக அற்புதமாக அந்த 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 உரையாடலில் சொன்னார். அதற்கு அடித்தளமாக இருப்பது இந்த இதுதான். அப்ப அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க, வேற எதுவுமே இல்லை, பௌத்தம் கட்டுவித்த அல்லது பௌத்தத்தினுடைய அடிப்படையில் ஜனநாயகம் கட்டுவித்த அந்த புரட்சிகர மாற்றத்தை தடுப்பதற்காக பௌத்தம் சமூகத்தில் எவ்விதமான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்ததோ, ஜனநாயகம் பற்றிய, எளிய மக்களுக்கான வாய்ப்புகளை பற்றிய, பிராமணியத்தினுடைய அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்தக்கூடியது, அதே போல அதற்கு முன்னதாக வைதிகம் எந்த மாதிரிப்பட்ட வாழ்க்கை முறையை அல்லது வந்து சமய நெறிகளை எல்லாம் போதித்ததோ அதனை எல்லாம் கட்டவிழ்க்கக்கூடிய என்பதை விட நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு காரியத்தை பௌத்தம் செய்தது. அந்த பௌத்தம் செய்ததை அவர் வந்து புரட்சியாகவும், அந்த புரட்சியை தடுப்பதற்காக, அந்த புரட்சி எந்த விதங்களிலெல்லாம் சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வந்ததோ அந்த மாற்றங்களை எல்லாம் தடுப்பதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த பகவத்கீதை அப்படிங்கக்கூடிய அந்த கோட்பாடானது உருவானது அப்படிங்கிறார். அப்ப இதனுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்ப இது ஒரு எதிர்ப்புரட்சி கருத்துக்களை, புரட்சி என்பதை சமூக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பௌத்த தத்துவங்களினுடைய அந்த 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 முன்னெடுப்புகளையும், எதிர்ப்புரட்சி அப்படிங்கிறத இந்த பிராமணிய இலக்கியங்கள் அதோடு இணைந்து கொண்டு இந்த பகவத்கீதையும் அது தன்னை அந்த எதிர்ப்புரட்சியை கொண்டு வரக்கூடிய அல்லது புரட்சியை தடுக்கக்கூடிய ஒரு கோட்பாடாக அது உருவாக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்திய வரலாற்றுல எப்போதெல்லாம் சமூக மாற்றங்கள் இது ரெண்டுமே சேர்ந்தே வளரக்கூடிய ஒரு நிலைதான். நம்ம சமூகத்துல இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தத்துவங்களும் செயல்பாட்டாளர்களும் செயல்படுவதைப் போலவே சமூக மாற்றத்தை தடுக்கக்கூடிய தத்துவங்களும் செயல்பாட்டாளர்களும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பதை நாம வந்து பார்க்க முடியும். அது சுதந்திர போராட்ட காலத்தில் அது ஒரு மாற்றத்தை, ஒரு சமூக மாற்றத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு வருவதற்கான ஒரு யுத்தமாகத்தான் அது இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து வெறும் இந்தியாவிற்குள்ளால நடந்த போராட்டம் கிடையாது, அது வெளி உலகத்தினுடைய தாக்கத்தையும் அது கொண்டிருந்த போராட்டம். மிக முக்கியமாக அன்றைக்கு ஏற்பட்டிருந்த 1917 காலத்திலும் அதற்கு முன்பாகவும் ஏற்பட்டிருந்த உலக மாற்றங்கள், மார்க்சியம் அதை போன்ற ஜனநாயகம் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் ரஷ்யாவில் அதே போல மற்ற நாடுகளில் பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் மார்க்சியம் ஏற்படுத்திய அந்த தாக்கத்தின் மூலமாகவும் இங்கு வந்து சமூக மாற்றத்திற்கான வேகம் அதிகமானது. அப்ப பகவத்கீதையை எல்லோரும் அதை தன்னுடைய கைகளில் வைத்துக்கொண்டு அதை போராடினார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. பகவத்கீதை எல்லோரும் கிடையாது, அது ஒரு குறிப்பிட்ட அந்த இந்த மாற்றம், இந்த அரசியல் மாற்றம் எதை நோக்கி போகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ரஷ்யாவிலும் ஐரோப்பாவிலும் அதை போன்று இங்கிலாந்து உட்பட்ட ஐரோப்பாவிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முற்போக்கான மாற்றத்திற்கு இந்தியாவும் போகிறது அப்படிங்கிறது வந்து அந்த சுதந்திர போராட்ட காலத்திலேயே தெரிய வந்ததன் காரணமாகத்தான் அதை போன்று பிரிட்டிஷார்களுக்கும் கூட இங்கு வந்து இந்த ஜனநாயகத்தை மேம்படுத்தக்கூடிய சக்திகளோடு தான் இந்த சுதந்திரம் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய அதே போல இங்கிலாந்திலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்த அந்த ஜனநாயக செயல்பாட்டாளர்களுக்கும் இருந்த வேகத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்த இந்தியாவினுடைய இந்த புரட்சிக்கான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும் போது இந்த எதிர்ப்புரட்சிக்கான செயல்பாடுகளும் அது வந்து அதிகமாக மாறியது. அது வரலாற்றில் அது இரண்டுமாக இந்தியாவில் காந்தியாகவும் செயல்பட்டது, நேருவாகவும் செயல்பட்டது. அதே போல திலகராகவும் செயல்பட்டது. அதே போல நம்முடைய புரட்சியாளர்களாக, கம்யூனிஸ்ட் புரட்சியாளர்களாகவும் பகவத்சிங்கினுடைய பின்தோன்றிகளாகவும் நிறைய இது இருந்தது. அது தமிழ் சமூகத்திலும் கூட அந்த மாற்றங்களை நம்ம வந்து பார்க்க முடியும். எனவே இது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படையில் அம்பேத்கருடைய வார்த்தைகளில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுதா, இது எப்போதெல்லாம் புரட்சிகர மாற்றங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் தடுப்பதற்காக இந்த பகவத்கீதையை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கு அந்த புரட்சிகர சக்திகளுக்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடிய அந்த எதிர் புரட்சியாளர்கள் அதை கட்டமைக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இதுதான் அடிப்படை. புரட்சிகர மாற்றத்திற்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய தத்துவங்களுக்கு அவர்கள்
சில நேரங்களில் கர்மயோகத்தை அதிகமாக தூக்கி பிடிப்பார்கள். அந்த கர்மயோகம் ஆட்சிக்கு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறமாக அந்த கர்மயோகத்தினுடைய இன்றைக்கு அந்த அதிகாரத்திற்கு எதிரான போராட்டமாக அந்த கர்மயோகம் அவர்களால் முன்வைக்கப்படாது. இப்ப இன்னைக்கு அவங்க எதை அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கி பக்தி மார்க்கத்தை அதிகமாக மாற்றுவார்கள். அப்போ பக்தி மார்க்கம் அப்படிங்கும்போது அடிபணிதல் தானே, அதிகாரத்திற்கு அடிபணிதல். அப்ப இன்றைக்கு பகவத்கீதையினுடைய இன்னொரு முகம். அப்ப இந்த 3 முகமும் அவ்வப்போது மாறி மாறி எப்பொழுதெல்லாம் செயல்பட வேண்டும். ஒரு நேரத்தில் அது கர்மயோகத்தை அதிகமாக பயன்படுத்தும். கர்மயோகம் என்பது டெரன்ஸ் சொன்னது மாதிரி ஒரு காலத்தில் சமய நடவடிக்கைகளை யாகங்களை செய்வதற்கான கர்மயோகம் தான். அதுதான் கர்மயோகம், அதுதான் அந்த மார்க்கம், அதுதான் கர்ம மார்க்கம். ஆனால் இன்றைக்கு அந்த கர்ம மார்க்கத்தை திலகர் அல்லது சுதந்திர போராட்ட காலத்தில் முன்வைத்த அந்த கர்ம மார்க்கத்தை இன்றைக்கு வைதிகர்களோ அல்லது வைதிகத்தினுடைய அடிப்படையில் செயல்படக்கூடிய RSS போன்ற இயக்கங்களோ அதை முன்வைப்பதில்லை. அதற்கு மாற்றாக இன்னைக்கு பக்தி மார்க்கத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்க முடியும். எனவே இந்த 3ம் எப்படி எதிர்ப்புரட்சியினுடைய ஒரு அமைப்பாக அல்லது சொல்லாடல்களாக இயக்கங்களாக அது செயல்படுகிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு டெரன்ஸினுடைய அந்த வகுப்பும் முத்துமோகனனுடைய அந்த தத்துவ பின்புலமும் நமக்கு பயன்படும். 2 பேருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இதை பற்றி விவாதிக்கலாம் தொடர்களே. நன்றி சிவராமன். மிக அழகாக அந்த எதிர்ப்புரட்சியாளர்களை பற்றியும் கர்மயோகம் பற்றியும் மிக தெளிவாக உங்களுடைய உரையை எழுப்பியுள்ளீர்கள். வேற யாரும் காத்திரமான உரையை நம்முடைய தம்பி டெரன்ஸ் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியில அண்ணன் முத்துமோகனும் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதற்கு முந்தைய கூட்டத்திற்கும் கூட அண்ணன் வந்திருந்தார்கள். அது ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் அண்ணனுடைய புத்தகத்தை மையமாக வைத்துதான் நம்முடைய இந்த உரையாடலை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணனுடைய சிந்தனை மிக முக்கியமான ஒரு தத்துவ தளமாக எடுத்துக்கொண்டுதான் இந்த விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அண்ணனும் கலந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த அண்ணனுடைய அந்த முன்வைப்புகளை அது நம்முடைய டெரன்ஸ் அவர்கள் அதை எடுத்துரைப்பதன் மூலம் நான் கழிந்த இதுல அண்ணன் முத்துமோகனுக்கு டெரன்ஸ் அவர்கள் ஒரு நல்ல உரையாசிரியர் என்று சொன்னேன். இன்னைக்கு நம்ம சைமன் நம்ம ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கு ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டான். அந்த வகையில ஒரு வருகை பேராசிரியராக நம்ம தம்பி டெரன்ஸ் அமைந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலான சப்ஜெக்டாக இதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பகவத்கீதையை இந்தியாவினுடைய புனித நூலாக ஆக்குவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நினைப்பது போல நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தால் இன்னும் கொஞ்ச நாளத்தில் இந்தியாவினுடைய புனித நூல் என்பது பகவத்கீதை என்று அறிவிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கான வேலைகள் பல மட்டங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி வரும்போது இந்த பகவத்கீதையினுடைய இடம்ங்கிறது எப்படிப்பட்ட இடம்? அது அண்ணா முத்துமோகன் முதலே 68 அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு பகவத்கீதை அவ்வளவு பெரிய விஷயமாக இல்லை. இந்தியாவினுடைய சிந்தனை மரபு ஓட்டத்தில் அவ்வளவு பெரிய விஷயமாக இல்லை. மட்டுமல்ல, இந்த பகவத்கீதை என்பது மகாபாரதத்தில் ஒரு இடைச்செருகல் என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. அது மகாபாரதத்தினுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இல்லாத ஒன்று. பின்னர் அது திட்டமிட்டு சேர்க்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, நமக்கு ஒரு வகையில சுதந்திர போராட்டத்தினுடைய காலத்தை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சுதந்திர போராட்ட காலத்துல என்ன சிக்கல் இருக்குன்னா,
வெள்ளைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கான எந்த இயக்கங்களும் இந்தியாவில் இல்லை என்பதுதான் முதல்ல அடிப்படையான உண்மை. கட்சிகள் கிடையாது, அல்லது வேறு இயக்கங்கள் கிடையாது. நீங்க ஆரம்பத்தில் உருவான இயக்கங்கள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா, ஒண்ணு கட்டபொம்மன் எதிர்த்திருப்பான், ஒரு குறுநில மன்னன் எதிர்த்திருப்பான். இதே போல ஆங்காங்கே சில எதிர்ப்புகள் உருவாயிருக்கும். அல்லது உங்களுக்கு வெள்ளூர்ல என்ன நடந்திருக்குன்னா, அங்க மற்ற இந்துக்களும் முஸ்லிம்களும் அந்த இராணுவ வீரர்கள் கிளர்ச்சியை செய்திருப்பார்கள். இல்லாட்ட 1857 இராணுவ வீரர்கள் இது பண்ணியிருப்பாங்க. ஏறத்தாழ 1885 தான் முதல்ல ஒரு ஸ்தாபனம் என்ற வடிவில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறது. இந்த காலத்துல இருந்த இன்னொரு சூழ்நிலை என்னன்னா, பிரிட்டிஷ்காரன் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்தியர்கள் காட்டு மிராண்டிகள், இந்தியர்களுக்கு என்று வரலாறு கிடையாது. இது பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. இது இங்கெல்லாம் பேசப்பட்டு அது ஹெகல் கூட இந்தியாவுக்கு வரலாறு கிடையாதுன்னு பேசிடுவாரு. மார்க்சும் கூட அதை ஒரு கட்டத்துல இந்தியாவுக்கு வரலாறு கிடையாது என்ற ஹெகலினுடைய கருத்தை அடியொற்றி பேசிய காட்சிகளையும் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு மார்க்ஸ் தன்னுடைய கருத்தினை மாற்றிக் கொள்ளுவார். இப்படி வரும்போது என்னன்னா, இந்தியாவில் இந்திய தேசிய இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்தியாவுக்கு வரலாறு உண்டு என்று காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்தியாவுடைய வரலாற்றை மறு கட்டமைப்பு செய்யக்கூடிய ஒரு வேலையையும் நம்முடைய தேசிய தலைவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த டைம்ல அப்படி செய்து வரும்போது என்னன்னா, இவங்களுக்கு ஒரு ஆர்கனைசிங் பிரின்சிபல் இல்லாட்ட ஒரு ஆர்கனைசிங் பிளேஸ் இல்லாம இருக்குது. அப்பதான் அந்த இடத்துல எது வருன்னா, மதம் வருகிறது. பெரும்பாலும் மதத்தினுடைய அடிப்படையில நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக முதலில் போராடியதே முஸ்லிம்கள் என்று சொல்லி நம்ம அண்ணன் முத்துமோனியில பதிவு செய்வார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா முஸ்லீம் ஆட்சி இருந்துட்டு இருக்கும்போதுதான் பிரிட்டிஷ்காரன் உள்ள வாரான். ரெண்டுக்குமான ஒரு மோதல் நடக்குது. அந்த மோதல் நடக்கும்போது இயல்பாக அவர்கள் எதிர்க்கிறார்கள். இதே போல சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களும் எதிர்க்கிறாங்கன்னு அண்ணன் பதிவு செய்திருப்பாங்க. இப்படி வரும்போது மத ரீதியான எதிர்ப்புகள் தான் முதல்ல உருவாகுது. ஆனா இங்க சிக்கலுங்கிறது, நம்ம இந்து மதம்னு பேசக்கூடிய ஒரு இந்து மதம் கிடையாது. உண்மையிலே இந்து மதம் என்கிற சொல்லாடல் இன்னைக்கு பேசப்படுது, அன்னைக்கு பேசப்பட்டிருக்கிறத தவிர இந்தியாவில இந்து மதம் என்பது கிடையாது. அப்படியே நம்ம சொல்லக்கூடிய இன்றைக்கு இந்து மதம் என்று சொல்லக்கூடியது வேற ஒண்ணு இல்லை, இந்து வைதீகம். அண்ணன் முத்துமோனும் பல இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். வைதீக இந்து மதம் மொத்தத்துல இந்து மதம் அல்ல. இந்தியா முழுமைக்குமான இந்து மதம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்து மதங்கிறதே பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிய ஒரு அமைப்பு. இந்துக்கள் அல்லாத, முஸ்லிம்கள் அல்லாத, கிறிஸ்தவர்கள் அல்லாத, முஸ்லிம்கள் அல்லாத எல்லோரையும் இந்துக்கள்ங்கக்கூடிய ஒரு சட்டத்துக்குள்ள கொண்டு வரும்போதுதான் இந்த இந்துங்கக்கூடிய ஒரு சொல்லாடல் இங்க இந்தியாவில ஒரு மதமாக நிலைபெறுது. அதுக்கு முன்னாடி இந்துங்கிற சொல் இருந்தாலும் கூட அந்த இந்து என்ற சொல் ஒரு பூகோள சொல். சிந்துவெளி சமவெளியில் வாழ்ந்திருந்த மக்களை குறிப்பதற்காக பயன்பட்ட சொல்லாக இருந்தது இந்து என்பது. அதை மத சொல்லாக பின்னாடிதான் ஆக்குறாங்க. அதை நோக்கி அது ஒரு பெரிய சிக்கல் தான். இந்து நம்ம பேசும்போது நமக்கு சிக்கல் இருக்குது. எனவே நாம பேசும்போதே அதை இந்து வைதீகம் அல்லது வைதீக இந்து சமயம் என்று சொல்லியாச்சுன்னா ரொம்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்தியாவில எக்கச்சக்கமான மதங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான வழிபாட்டு பிரிவுகள் இருக்குது. அதுல வரும்போது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு புனித நூல் இருக்குது. இப்போ சீக்கியம் எடுத்தாச்சுன்னா ஆதி கிரந்தம் இருக்குது. இங்க நம்ம குமரி மாவட்டத்தில் உள்ள வைகுண்டர் எடுத்தாச்சுன்னா அவருக்கு அகில திரட்டு இருக்குது. அல்லது நாராயணகுரு கேரளாவில் போயாச்சுன்னா SNDP யோகம். அது என்ன, நாராயணகுருனுடைய சிந்தனைகளை தான் மையமாட்டு வச்சிருக்குது. அல்லது தமிழ்நாட்டுல ராமலிங்க அடிகளார் எடுத்தாச்சுன்னா அவருடைய அருட்பா தான் அங்க முக்கியமான விஷயம். ராமலிங்க அடிகளாரை அடியொற்றி நிற்கக்கூடியவங்களும் அருட்பாவை தான் வச்சிருப்பாங்க, வேற விஷயங்கள் இல்லை. அல்லது பௌத்தம், அது புத்தனுடைய சிந்தனைகளை மையமாட்டு வச்சிருக்குது. ஜைனம் அதே போல ஆகமங்கள். அல்லது இந்த லிங்காயத்து, அந்த வீர சைவம்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வச்சனம் கூடிய ஒரு இதை வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய புனித நூலாட்டு வச்சிருக்கிறாங்க. காஷ்மீர் சைவம் அதே போல தனியாக இருக்குது. வைணவத்தில் எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க, வேதம் உபநிடதம் அது இது எல்லா இடத்தையும் சேர்த்துறாங்க. அதுக்குள்ள வைணவம் இருக்குது. சைவத்துக்கும் அதெல்லாம் சேர்க்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வரும்போது சைவம் பதி பசு பாசன்னு பேசுது தமிழ்நாட்டுக்குள்ள. அப்படி வரும்போது என்னன்னா,
நம்ம வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மதங்களுக்கு ஒரே புனித நூல் கிடையாது. மக்கள் அவங்க பின்பற்றக்கூடிய மதங்களுக்கு, வழிபாட்டு முறைகளுக்கு அவங்க தனித்தனியாக புனித நூலை வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம கணக்கில் எடுக்கணும். இந்த கணக்கில் எடுக்கும் போதுதான் பகவத்கீதையை இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்கணும். பகவத்கீதை எதற்காக ப்ரொமோட் பண்ணப்படுது? ஒரு வகையில வேதங்கள் தான் இந்தியாவுடைய அடிப்படை நூல், புனித நூல்னு சொல்லிட்டு தான். அந்த வேதங்களை யாருமே படிக்க முடியாது. வேதங்களை படிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் அந்த மேல் வர்ணத்தை சார்ந்த 3 பிரிவுகள் மட்டும்தான். ட்வைஸ் பார்ன் பீப்புள் மட்டும்தான் வேதத்தை படிக்க முடியும். வேற எவனுமே வேதத்தை படிக்க முடியும். அப்ப அது புனித நூல் அல்ல. சரி, அதுக்கு அடுத்தால வந்த உபனிஷத்து அல்லது வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய வேதாந்தம், அதுவும் எல்லாரும் படிக்க முடியாது. அதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான விஷயங்கள் அல்ல. அது மேலோருக்கு உள்ள ஒரு விஷயம். அப்ப அதுவும் இல்லை. அப்ப என்னன்னா, இந்த சுதந்திர போராட்ட காலத்துல அன்னைக்கு இருந்த தலைவர்களுக்கு ஒரு புனித நூலை காட்ட வேண்டிய ஒரு தேவையும் வருது. அப்பதான் இந்த இடத்துல நம்ம பகவத்கீதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பகவத்கீதையை தேர்ந்தெடுத்ததும் கூட இதுவும் வைதீகத்தினுடைய ஒரு தந்திரம் தான். இந்து வைதீகம் என்று சொல்லக்கூடிய அந்த பிராமண மேலாண்மையினுடைய ஒரு தந்திரம். மிக கவனமாக பகவத்கீதை எடுக்கிறாங்க. பகவத்கீதை எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன வசதி இருக்குன்னா, பகவத்கீதை மகாபாரதத்தோடு வந்த காரணத்துல அதுல வந்து ஒரு பாப்புலாரிட்டி உருவாயிட்டது. வேதத்தை போலவோ வேதாந்தத்தை போல அதுல ஜனங்களுக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனால் பகவத்கீதை தெரியுது. ஆனால் பகவத்கீதைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா, பகவத்கீதைக்குள்ளையும் அந்த வைதீகத்தினுடைய மையம் ஆழமாக வேரூன்றி நிற்குது. அதைத்தான் முத்துமோகன் அழகாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வைதிகம் என்ன செய்யுதுன்னா, அந்த பகவத்கீதையில வர்ணாசிரம தர்மம் காப்பாற்றப்படுது. இந்து மதத்தினுடைய, அதாவது வைதீக இந்து மதத்தினுடைய நடுநாயகமாக இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மம் இங்கும் அடிப்படையாக இருக்கிறது. அது எப்படி, எந்த அடிப்படையில் இருக்குன்னா, வர்ண கடமைகள் அடிப்படையில் இருக்கிறது. அவனவனுடைய வர்ணத்தினுடைய கடமைகளை அவனவன் செய்ய வேண்டும். அதான் சுதர்மம் என்று சொல்லக்கூடியது, சுய தர்மம் என்று சொல்லக்கூடியது. இதைத்தான் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒரு பக்கத்துல இருக்குது. இன்னொரு பக்கத்துல என்னன்னா, ஜாதி தர்மத்தை அது வெளிப்படையாகவே சொல்லுது. 4 வர்ணங்களை நானே படைத்தேன்னு கண்ணன் சொல்லும் போது 4 ஜாதிகளை நான் தான் படைச்சேன்னு சொல்றான். அதுதான் இயற்கைன்னு சொல்றான், அதுதான் முறைன்னு சொல்றான். அப்ப என்னன்னா, அது வைதிக இந்து மதத்தினுடைய தத்துவ சாராம்சத்தை இந்த பகவத்கீதை கையில வச்சிருக்குது. மட்டுமல்ல, பகவத்கீதையுடைய தன்மையில என்னன்னா, அது வந்து அண்ணன் முத்துமோகன் குறிப்பிட்டு சொல்லுவதை போல அதுல வந்து வேதாந்தத்தையும் சாங்கியத்தையும் சமணப்படுத்தக்கூடிய தன்மைகள், அல்லது வேதாந்தத்தையும் யோகத்தையும் சமணப்படுத்தக்கூடிய தன்மைங்கிற மாதிரி நம்முடைய நாட்டில் இருந்த வெகுஜனங்கள் மத்தியில் இருந்த பல விஷயங்களையும் உள்வாங்கக்கூடிய தன்மையும் இதுக்குள்ள இருக்குது. அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு கேடயம், நல்ல ஒரு கவசம் யாருக்கு? இந்து வைதிகத்துக்கு. அதனால தான் பகவத்கீதை இன்னைக்கு தூக்கி வச்சுட்டு கொண்டாடியது மட்டுமல்லாமல், அதை இந்த 20ஆம் நூற்றாண்டுடைய பிரச்சாரத்தின் மூலமாக இந்தியாவுடைய இந்துக்களுடைய புனித நூல் என்ற ஒரு மாயையை உருவாக்கி, இப்ப அடுத்த மாயைக்கு என்ன வராங்கன்னா, இந்தியாவினுடைய வேத நூலாக, புனித நூலாக மாற்றக்கூடிய ஒரு அபாயத்துக்கு வந்து நிற்கிறது. எனவே இந்த பகவத்கீதை என்பதே நமக்கு இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுவது, ஒரு இன்றைய அரசியல்ல இருக்கக்கூடிய மிக சிக்கலான ஒரு விஷயத்தை இந்த பகவத்கீதை காட்டி கொண்டிருக்கிறது. அதாவது வைதிகம் எல்லா வகையிலுமே இந்தியாவை கபலீகரம் பண்ணக்கூடிய வேலைகள் தான் செய்துட்டு இருக்குது. அது இன்றைக்கு வந்து மொத்தமாட்டு கபலீகரம் பண்ணுவதற்கான ஒரு அதிரடியான ஒரு திட்டத்தோடு செயல்படும் போது இந்தியாவுக்கான ஒரு புனித நூலாக இவர்கள் இன்றைக்கு இதை செய்து கொண்டிருக்க. அப்போ அப்படி வரும்போது அண்ணன் வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வாதமாக நான் கருதுவது, இந்த வைதிகர்கள் அல்லது பகவத்கீதையை தூக்கி பிடிப்பவர்கள், பகவத்கீதை செயலை சொல்லுகிறது, சமூக நடவடிக்கைகளை சொல்லுகிறது, அது கர்ம யோகத்தை சொல்லுகிறது என்ற ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள் என்பதையும் அண்ணன் முத்துமோகன் இதில் கட்டுடைத்து காட்டுகிறார். எப்படி என்று சொன்னால், அதில் சொல்லக்கூடிய கர்மயோகம் என்பது அவனுடைய ஜாதி கர்மயோகம். ஒரு ஜாதி எந்த கர்மத்தை செய்யணுமோ அந்த கர்மத்தை செய்யணும், ஒரு வர்ணம் எந்த கர்மத்தை செய்யணுமோ அந்த கர்மத்தை செய்யணும். பொதுவாக சமூகத்துக்கான கர்மம் என்பதை வைதிகம் ஒப்புக்கொள்வது கிடையாது. இந்தியாவினுடைய பிராமண மேலாண்மை அதை ஒப்புக்கொள்வது கிடையாது.
எல்லோருக்கும் ஒன்று என்ற ஒரு உணர்ச்சி அதற்கு கிடையாது. அது தாரதமியப்படுத்தி ஒரு அடுக்கு முறையில தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றது. இன்னக்கு இன்ன கடமை, இன்ன பொறுப்பு, அதைத்தான் அதை பகவத்கீதை மிக அருமையாக ஒரு 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 சிறிய நூலாக, இப்ப வேதங்கள்னு சொல்லியாச்சுன்னா ஆயிரக்கணக்கான பக்கங்கள், அல்லது உபநிடதங்கள்னு சொல்லியாச்சுன்னா ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் பகவத்கீதை அப்படி இல்லை. ஒரு கட்டுத்திட்டான ஒரு சின்ன புக்கு. அந்த கட்டுத்திட்டான ஒரு 18 அத்தியாயங்களை கொண்ட அந்த ஒரு சின்ன புத்தகத்துக்குள்ள ஏறத்தாழ வைதிகத்தினுடைய எசன்ஸ் அதுக்குள்ள இருக்குது. மட்டுமில்ல, அந்த எசன்ஸை பொதுமக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு தன்மையோடு அந்த பகவத்கீதை கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது அதனுடைய ராஜதந்திரம். அந்த பகவத்கீதை எழுதிய மகான் யாருன்னு தெரியல. மகாபாரதத்தில் அதை இடைச்செருகளாக வரும்போது அதை எழுதிய ஆள் யாருன்னு ஆதிசங்கரன்னு சொல்றாங்க. அது சரியானு தெரியல அவங்க. விவேகானந்தர் சொன்னதாட்டி சொல்லுவாங்க, அந்த பகவத்கீதைய எழுதி சேர்த்ததே ஆதிசங்கர்னு சொல்லுவாங்க. அப்படி உண்டுமானால் அந்த இது வந்து ரொம்ப கச்சிதமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு கருத்தியல் ஆயுதமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு கருத்தியல் ஆயுதத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாட்டு கூட இருக்கு. நம்முடைய எதிரியினுடைய ஆயுதமாக இருந்தாலும் கூட அந்த ஆயுதம் அந்த அளவுக்கு கச்சிதமாக கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் அது வந்து பகவத்கீதை வந்து மொத்தத்துல இந்தியாவினுடைய புனித நூலாக, வேத நூலாக ஆக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குது. அந்த வகையில அண்ணன் முத்துமோகனுடைய அந்த ஆர்குமெண்ட்ஸ், அவன் முன் வச்சிருக்கக்கூடிய அத்தனையும் நமக்கான வெளிச்சங்களை அதிகமாக தருகிறது என்று நான் சொல்லுவேன். அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு நம்முடைய தம்பி டெரன்ஸ் இங்கே பேசிய முறையில் வந்து அந்த விஷயங்கள் இன்னமும் நம்முடைய பொது புத்தியில் சென்று சேருவதற்கான தன்மையை அதிகப்படுத்தி இருக்கிறது, ஆழப்படுத்தி இருக்கிறது. இந்த வகையில நம்ம டெரன்ஸுக்கும் நம்முடைய அன்பு நன்றிகளை சொல்ல வேண்டும். அதே போல இங்கே கலந்து கொண்ட எல்லா தோழர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லுகிறோம். அதே போல முகநூலில் கலந்து கொண்ட தோழர்கள், குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடிய தம்பி ஜார்ஜ், அதே போல இன்றைக்கு நீடாமங்கலம் சந்திரசேகர் ஒரு அருமையான பாரதிதாசன் பாடலை பாடினார். 2ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் தான் நாம் முதன்முறையாக நம்முடைய முதல் பாடலாக தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவது போல நிறைவு பாடலாக நமக்கு பாரதிதாசனுடைய பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி விக்டர் அந்த பாடலை பாடினா, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம் என்ற பாடலை பாடினான். அதை இனி ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய நிறைவு பாடலாக எல்லா நிகழ்வுகளையும் நடத்தவிருக்கிறோம். அதற்கு பொருத்தமாக இன்னைக்கு வந்து தம்பி நாம நீடாமங்கலம் சந்திரசேகர் இன்றைக்கு ஒரு அருமையான பாரதிதாசன் பாடலை பாடினார். பின்ன ராமச்சந்திரனுடைய தலைமையுரை, அது ராமச்சந்திரன் அது ஒரு ஒரு உத்தி முறையாக வைத்திருக்கிறார். குறிப்பாக தம்பி டெரன்ஸனுடைய உரைகள் நடக்கின்ற போது அதற்கு முந்திய நிகழ்வில் டெரன்ஸ் எந்த பாடுபொருளை எடுத்து என்ன பேசினார் என்பதை மையப்படுத்தி அதை மிகச் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக நமக்கு தந்து விடுகிறார். எனவே ஒரு வகையில கழிந்த கூட்டத்திலே தம்பி டெரன்ஸ் பேசிய பேச்சினுடைய தன்மை நமக்கு திருப்பி நினைவுக்கு வரும். அந்த நினைவோடு இருக்கும்போது இன்றைய உரையை கேட்கின்ற போது ஒரு கண்டினியூட்டி, அந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை நமக்கு தருகிற, அந்த இரண்டையும் கன்னிகளால் இணைக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ராமச்சந்திரன் மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லா தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வேற யாராவது டெரன்ஸ் கூப்பிட்டுலாமா? டெரன்ஸை கூப்பிட்டுலாம். டெரன்ஸ், உங்கள் பதிலுரை. ஓகே. தோழர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த குறிப்பாக இன்று நம்ம வந்து இந்த உரைக்கு பின்னதாக நம்ம நடந்த விவாதங்கள்ல குறிப்பாக நான் பேச விட்ட அந்த காரியங்களை, அந்த விஷயங்களை அண்ணன் சிவராமண்ணனும் கங்காண்ணனும் பேசினாங்க அப்படின்றதான் நான் சொல்றேன். இதற்கு அதே போல முக்கியமான சில 3 விஷயங்கள் அதுல நான் குறிப்பிட வேண்டியது. ஒண்ணு வந்து சிவராமண்ணன் சொன்ன அந்த விஷயம், நம்ம முத்துமோகன் சாருடைய அந்த கட்டுரை வந்து இந்திய விடுதலை இயக்க காலகட்டத்தில் பகவத்கீதை சொல்ற ஒரு விஷயம். அதனால அந்த விடுதலை இயக்க காலகட்டத்துல எப்படி அப்படின்னு சொல்றது தாண்டியான
அந்த தன்மைகள் மட்டும் அதுல ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்றது. ஆனா சிவராமன் வந்து அந்த அந்த விஷயங்களை வந்து எப்படி வந்து அம்பேத்கர் அதை எப்படி கையாண்டார் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு எதிர்ப்புரட்சியாக பகவத்கீதை என்பது பௌத்த சமூக விடுதலைக்கு எதிராக கிளப்பப்பட்ட எதிர்ப்புரட்சி அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை ரொம்ப அற்புதமாக அதை பதிகள். அதே போல இந்த கர்ம மார்க்கத்தினுடைய தேவை என்பது முடியும் பொழுது அடுத்து வந்து அவர்கள் வந்து அந்த கர்ம மார்க்கத்திற்கான கொடுக்கப்பட்ட அந்த புதிய விளக்கத்தை அவர்கள் விடுத்து அந்த கர்ம மார்க்கத்தையுமே விடுத்து பின்னாடி வந்து எந்த மாதிரியான பக்தி அப்படின்னு சொல்ற அந்த சரணடைதல் என்ன அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு இடத்துக்காக எப்போது இந்த குறிப்பாக இன்றைய சூழல்ல பாசிச சூழல்ல அது வந்து பக்தி அப்படின்னு சொல்றது எப்படி வந்து முக்கியத்துவப்படுகிறது அப்படின்னு சொல்றது. நீங்க வந்து நம்ம பாரத பிரதமர் சொல்றது மாதிரி தான் அது. உங்களுடைய ரைட்ஸை பத்தி கேட்குறீங்க, உங்களுடைய டியூட்டியை மட்டும் கேளுங்க, உங்க டியூட்டியை மட்டும் செய்யுங்க அப்படின்றது தான். ஏன்னா அதுதான் அந்த பக்தியினுடைய அந்த அந்த ஒரு வெளிப்பாடு. அது எப்படி வந்து அது தொடர்ந்து வெளிவருகிறது அப்படின்னு சொல்ற அந்த 2 முக்கியமான விஷயங்கள் அவங்க குறிப்பிட்டாங்க. அதே போல கங்கா அன்னை வந்து எப்படி வந்து காலனிய சூழல்ல எப்படி வந்து ஒரு வரலாறு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மாற்றாக இங்க வந்து எப்படி வந்து பகவத்கீதை என்பது மேலெழுப்பி கொண்டு வரப்பட்டது. என்ன ஒரு பாகனிசம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருந்து இடத்த வந்து ஒரு ஒரு ரியாக்ஷனரி ஒரு டிஸ்கோர்ஸாக அதை எப்படி வந்து இங்க மாற்றி அதை எப்படி வந்து இங்க வந்து இல்ல எங்களுக்குள்ள ஒரு இது உண்டு, ஒரு பெரிய ஒரு சனாதனமான ஒரு சமய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்களை அதோடு பேசுவதற்காக எப்படி பகவத்கீதை மேலெழுப்பி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்ற விஷயமும் குறிப்பிட்டார்கள். மேல இது மேலு அதிகமாக பேச ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம். அண்ணன் முத்துமோகன் சார் வந்தது ரொம்ப அன்னை கங்கா அன்னை குறிப்பிட்டது போல முத்துமோகன் சார் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். தொடர்ந்து நம்ம உரையாடுவோம் தோழர்களே. நன்றி. ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து நம்ம சைமனுடைய ஒருங்கிணைப்பு அது நிகழ்ச்சிக்கு மிக அருமையாக இருந்தது. மிக அழகாக இந்த ஒருங்கிணைப்பை சைமன் செய்தார். அவருக்கும் ஜீவானவ சிந்தனை பள்ளியின் சார்பில் வணக்கங்களும் நன்றிகளும். ராமச்சந்திரன் முடிச்சு வைக்கிறியா? அந்த பாட்டு கடைசியில ஆமா நீ 2 வார்த்தை சொல்லி முடிச்சு வச்சிரு ராமச்சந்திரன். சரி சரி. மொத்தத்தில் இன்றைய உரை முத்துமோகனனுடைய வருகை, அதே மாதிரி சைமன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பு, தம்பி சந்திரசேகர் அவர்களுடைய இசைப்பாடல், அதே மாதிரி வழக்கம்போல் தம்பி டெரன்ஸுடைய மிகச் சிறப்பான உரை. அவர் சொன்ன மாதிரி இந்திய வரலாற்றில் பகவத்கீதை என்கின்ற தலைப்பை அமைத்து ரொம்ப சிறப்பாக அந்த உரையை தந்தது. அடுத்தது குறிப்பாக சிவராமனுடைய விளக்கங்கள், அதே மாதிரி தோழர் எஸ்.கே. கங்காவனுடைய விளக்கங்கள், இவை எல்லாமே மிக சிறப்பாக அமைந்திருந்தது. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது சைமன் யாரு நிறைவு பாடலை பாடுவார் என்பதை அறிவிக்குமாறு வேண்டுகிறேன். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். பொது உடைமை கொள்கை திசையெட்டும் பரப்போம், பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம். மனிதமோடுதை எங்களை உயிரென்று காப்போம், மனிதமோடுதை எங்களை உயிரென்று காப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நினைப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நினைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம்,
இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வென்னும் கனலிட அயர்வினை எரிப்போம், உணர்வென்னும் கனலிடை அமர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போ, ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போ. உணர்வெனும் மணலிடை அயர்வினை எரிப்போ, ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போ. இயல் பொருள் பயன்தர மனதினை பசிப்போம், இயல் பொருள் பயன்தர மறுத்திட பசிப்போம். ஈவதுண்டாம் எனும் அனைவரும் புசிப்போ, ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போ. புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர். அருமை அருமை சைமன், நல்ல பாட்டு. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நிறைவு பாடலாக பாரதிதாசனுடைய பாட்டை அப்படி ஆக்கிடுவோம். சரி, அப்போ தோழர்களை நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். ரொம்ப நன்றிங்க. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.